அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வத்தர செய்த நால்வர் பொற்றாடியம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். ஐயா நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புவியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்விதப்பு அணைந்த பிதா நடி போற்றி. வாழி திருநாவலும் வன் கொண்ட பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கிருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடிநீர் மனம் ஒளி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய சிவாய. சொக்கநாத வெண்பா. காயமோ காலன் கருத்தோ மகா காலன் நியாயமோ சற்றும் நடப்பதில்லை. பேயனேன் மாலுவனோ தென்மதுரை மாமணியே என்னை புகழ்ந்து ஆளுவையோ. சொக்கநாத சொக்கநாத. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசகத்திலே போற்றி திருவகவல் என்ற அந்த அகவலை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த அளவிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது ஈங்கோய் மலை எந்தாய் போற்றி. அதையே பார்க்கணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் பாம்பார் பழனத்து அழகா போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியையும் பார்க்கலாம் அப்படின்றது. இதுல கோகலி மேவிய கோவையை போற்றி மேவிய கோவையை போற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. அதனால எல்லாத்தையும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு பெருமான் உணர்த்த நாம எல்லாம் பார்க்கணும். சரிங்களா? அடியார்கள் எனக்கு தர வேண்டிய கூலிய கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சரியா பண்ணலாம். எனக்கு கூலி வேணும். கன்ஃபார்மா அடியார்கள் கூலி கொடுக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடியார் கூலி அப்படின்னா புதிய அடியார்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய முகக்குறிப்பு தான். உங்க முகக்குறிப்பை அடியனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா மகிழ்ச்சி. அடியனுக்கு ரொம்ப அற்புதமா தெரியுறீங்க. அடியார்களும் குமாராணி அம்மா, லோகனையா தெரியுறாங்க, கேசவ பிள்ளை அம்மா, சாந்திமதி அம்மா, அங்கன்கண்ணி அம்மா மற்றும் நம்மளுடைய ஐயா மாரிமுத்து கண்ணன் அம்மா மற்றும் சத்யநாராயண ஐயா, சுசீலா அம்மா, தெய்வநாயகி அம்மா, கோலம்மாள் அம்மா, சாந்தாமணி அம்மா, கலைச்செல்வி அம்மா மற்றும் திலகம் அம்மா அவர்கள், சரஸ்வதி அம்மா, நாச்சிமுத்து அம்மா அவர்கள், ராஜேஸ்வரி அம்மா மற்றும் அனுஷ்யா அம்மா, வெள்ளலூர் ராஜேஸ்வரிங்க, செல்வ ராஜேஸ்வரி அம்மா, சரஸ்வதி அம்மா, சரஸ்வதி லட்சுமி கலா அம்மா, புவனேஸ்வரி அம்மா, ஸ்ரீஸ்ரீ அம்மா, இவங்க எல்லாம் தெரியுறாங்க.
மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஐயா Especially சிவாயம் ஐயா திருவடி especially பிரேமா அம்மா எங்க இருந்தாலும் ஐயா ஐயா திருவடி வணக்கம்யா. முருகேசன் ஐயா சாமி கலைச்செடியை நம்ம தெரியுறாங்க. சுபாமா தெரிஞ்சுட்டாங்க, முருகேசன் ஐயா தெரிஞ்சுட்டாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. லட்சுமி கலாமா தெரிஞ்சுட்டாங்க. நமச்சு ரொம்ப மகிழ்ச்சி. கலாவதி கலாவதி தியாகராஜன் அம்மா தெரிஞ்சுட்டாங்க. கலாவதி அம்மா வந்தோடனே தெரியும், அது டக்குன்னு மாறி அம்மா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. மகிழ்ச்சி, உங்க எல்லாரையும் பார்த்தது அடியனுக்கு மகிழ்ச்சி. வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுடைய அந்த முகக்குறிப்பு அடியனுக்கு நீங்க எப்பயாச்சும் நான் கூப்பிடுறப்போ நீங்க வரலாம். இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இன்றைய தினம் குரு பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தினம், குருவை கொண்டாடுகின்ற தினம். புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் இது புத்த சமயத்தை சார்ந்த பண்டிகையா இருந்தாலும் குருவை கொண்டாடுகின்ற பண்டிகை யாரு வச்சா என்ன, யாரு வச்சா என்ன, நம்ம அதை கொண்டாடுறோம். இது புத்த பூர்ணிமான்னு சொல்லி புத்த சமயத்துலதான் இன்றைய தினம் ஒரு பெரிய குருவை கொண்டாடுகின்ற ஒரு மரபு இருந்தது. அதனால அதை நம்ம இன்று நமக்கு குருவை கொண்டாடுகின்ற மரபு எங்க இருக்கு நீங்க தான் சொல்லணும். நமக்கு புத்த பூர்ணிமா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம்ல, குருவை செலிப்ரேட் பண்றோம்ல. நான் பேசுறது கேக்குதுங்களா? குருவை செலிப்ரேட் பண்றோம்ல இன்னைக்கு சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை. சரி, சரஸ்வதி பூஜை குருநாதர் இருக்கா? முருகன் வழிபாடு குரு பூஜை தானுங்க. முருகன் வழிபாடு குரு பூஜை. சைவத்துல முருகன் வழிபாடு குரு பூஜை. தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி. ஆசீர்வாதமா? ராதாகிருஷ்ணன் பிறந்ததுக்கு சைவத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா நாயன்மார்களின் குரு பூஜை தான் நம்மளுக்கு குரு பூஜைங்க ஐயா. அதுதான் நாயன்மார்கள் குரு பூஜை தான் நம்மளுடைய குரு பூஜை. நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு பூஜை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? டீச்சர்ஸ் டே. டீச்சர்ஸ் டே இப்ப வந்தது. சரிங்களா? நல்ல விஷயம். ஏன்னா தெரிஞ்சுக்கணும்ல நமக்கு நம்மளுடைய குரு பூஜை என்னக்கு. இது எல்லாமே என்ன சொல்றது, புத்த பூர்ணிமா இப்ப புத்த ஆரம்பத்துல அடியன் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஐயா. நம்ம எல்லாரும் முதல்ல ஆரம்பத்துல ஆசிரியர்கள் அந்த மாதிரி இதுல இருந்துதான் வந்திருக்கோம். இப்பதானே சமீபத்துல தானே நம்மள குரு கூப்பிட்டு இருக்காரு. அதனால குரு பூஜையை நம்ம லேட்டா தெரிஞ்சுக்கிறோம். சாமி சிவா மகிழ்ச்சி. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நல்லதுதான், இது எல்லாமே நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா அடியன் அதை கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரு. அதனால நம்மளுடைய குரு பூசை என்பது என்ன அப்படின்னா 63 நாயன்மார்களுடைய குரு பூசை தான். நம்ம எல்லாருக்கும் குரு பூசை தான். எல்லாருக்கும் ஒரு டீச்சர் தான். நினைச்சு பாருங்க. நீங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் பாக்குறீங்களா? இந்த ஸ்கூல்ல நம்ம சொல்லுவாங்க, இதுல இருக்கும்ல, கிராமத்துல இருக்கும்ல, அந்த ஒரே டீச்சர் தான் 1ஆம் கிளாஸ்க்கு எடுப்பாங்க, 2ஆம் கிளாஸ்க்கு எடுப்பாங்க, 3ஆம் கிளாஸ்க்கு எடுப்பாங்க. பாக்குறீங்களா? மொத்தமே 5 கிளாஸ் தான் இருக்கும். அந்த ஒரு குமாராணி அம்மாவுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை ஒரு ஆடு. அதுக்கடுத்து நம்ம இவங்க இருப்பாங்க, யாரு, நம்ம அவங்க சுகந்தி அம்மா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி எடுக்கிறதுனால எஃபிஷியன்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா அவங்களால எல்லாரையும் சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சப்ஜெக்டுக்கும் 3 டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சப்ஜெக்டுக்கும் 3 டீச்சர்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு டீச்சர் சொல்ல, ஒரு சப்ஜெக்டுக்கு 3 டீச்சர். ஒரு நாளிகைனா எத்தனை நாளி? ஒரு நாளிகைனா எத்தனை வினாடி? வினாடியா நிமிடம்? நிமிடம் கரெக்டா சொல்லணும். நாளிகைனா என்னது? ஒரு நாளிகையில எத்தனை நிமிடம்? எல்லாத்துக்குமே 24 24 நிமிடம் என்பது ஒரு நாளிகை. அப்படி பார்த்தா நம்மளுக்கு 66 குருமார்கள் இருக்காங்க. 66 சப்ஜெக்ட் இருக்கு நமக்கு. 66 சப்ஜெக்டுக்கும் 66 குருமார்கள் இருக்கிறனால நம்ம யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெஸ்டான யூனிவர்சிட்டி கிடையாது. இன்னைக்கு புத்தர்களுடைய யூனிவர்சிட்டியில ஒரு நல்ல நாள் புத்த பூர்ணிமா. சரி, புத்த பௌர்ணமின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பௌர்ணமி தானே, புத்த பௌர்ணமி. பூர்ணிமா அதாவது பூரணமாக நின்ற நாள் அப்படின்னு. பூரணி மா என்றால் பெரிய, பூரணமாக பெரிதாக நிற்கின்ற ஒரு நாளைத்தான் புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அதுவே இப்ப குரு பூர்ணிமான்னு மாட்டாங்க. குருநாதர்கள்
எல்லா சமயத்துக்கும் உண்டு. நம்ம எல்லாத்தையும் தான் போற்றுகின்றோம், எல்லா சமயத்துக்கும் உண்டு. ஆனா இன்றைய தினம் நாம் வழிபாடு செய்கின்ற புத்த பூர்ணிமா என்பது நம் சமயத்துக்கு சொந்தம் இல்லை. இருந்தாலும் குருவை வழிபாடு செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா யாரு வந்தா என்ன, யாரு வராட்டி என்ன. அதனால இன்றைய தினம் குரு வழிபாடு ரொம்ப அருமையா இருந்தது. அடியார்கள் அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் தலையிலேயே சுமந்து எங்க அடியார்கள் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு 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 தியானம் நடந்தது. அந்த தியானத்துல நிறைய அடியார்களுடைய அந்த சாநித்தியம் கிடைச்சது. எல்லாருக்கும் குருநாதனுடைய குருவருள் நிலைத்து நிற்கின்றது என்பதுல மாற்று கருத்து ஐயம் இல்லை. எல்லாருக்கும் குரு பூர்ணிமாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். குருநாதருடைய குருவருள் என்றும் நிலைத்திருக்க கடவுள். தெளிவு குருவின் திருமேனி ஆண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவினுடைய உருவை சிந்தித்தாலே நமக்கு தெளிவு பிறந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. குருநாதருடைய உருவை சிந்தித்தாலே நமக்கு தெளிவு கிடைத்துவிடும். நம்ம எல்லாருக்கும் ஆதி குருநாதர், எல்லாத்துக்கும் குருநாதன் யாரு? யாருதான்? சிவபெருமான். சிவன்தான். சிவபெருமானுடைய வடிவ சிறப்பை நினைக்கும் போதே அவனுடைய அழகு ஞாபகம். எடுத்தோடனே நெற்றியில திருநீர். திருநீர் எதை காட்டுது? அவன்தான் உலகத்தையே ஒடுக்கி நிற்கக்கூடியவன் காட்டுது. திரிசூலம் எதை காட்டுது? மும்மலங்களையும் அழிக்கின்றவன் காட்டுது. தலையில் சூடிய கங்கை எதை காட்டுது? யாரு கரெக்டா சொல்றாங்க? யாரு கரெக்டா சொல்றாங்க? தலையில் சூடிய கங்கை எதை உணர்த்துகின்றது? நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். பக்கத்திலேயே எல்லாரும் என்ன போட சொல்லிடலாம்? பக்கத்துல என்ன போட சொல்லிடலாம்? தப்பா சொன்னா காத்தல் காத்தல் காத்தலை குறிக்குது. சரி, கரெக்டா சொல்லுங்க. ஐயா கங்கையின் ஆணவத்தை அடக்கினதுங்க. ஆணவ அடக்கம், அதாவது சிவபரத்துவம்னு சொல்லுவோம். சிவனை விட உயர்ந்தவன் இல்லை என்பதுதான் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்னமெண்ட்டும் சொல்லக்கூடிய கதை. என்ன தெரியுமா? சிவனை விட உயர்ந்தவன் இல்லை. உங்களுக்கு சாமி எப்படி இருக்கணும்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவோம்? நீங்க சாமி ஆணாவும் இருக்கக்கூடாது, ஏன்னா ஆண்களுக்கு ஃபேவர் பண்ணிடுவார். பெண்ணா இருக்கக்கூடாது, பெண்களுக்கு ஃபேவர் பண்ணுவோம். இந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணுவாங்க? எல்லா பெண்களுக்கு தான் ஃபேவர் பண்ணுவோம், ஆண்களுக்கு நீ ஏதாவது பண்ணிருக்காங்கன்னா எனக்கு தெரியல. அப்படி சம உரிமை கொடுக்கல. இப்ப கர்நாடகா இருக்கிறப்ப சம உரிமை பெண்களுக்கு 33% நிறுத்தி கொடுத்தாங்க. 50% வரல, 33 கூட கொண்டு வரல. நீங்க அவருடைய கட்சியிலே பாத்தீங்கன்னா, கட்சியை பத்தி பேச நினைக்க வேண்டாம், வேற ஈஸியா புரியறதுக்கு வேற என்ன பண்றது. அவர் கட்சியிலே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்கள்லாம் இல்ல, பெண்கள் டிஸ்ட்ரிபியூஷன், பெண்கள் அமைச்சர்கள்லாம் இல்ல. ஏன் சொல்ல வரேன்னா, ஆணா இருந்தா ஆண் அதிகமாயிடும், பெண்ணா இருந்தா பெண் அதிகமாயிடும், ரெண்டுக்கும் நடுவுல அலி அப்படின்னு இருந்தா அவர்களுடைய ஆதிக்கமும் ஆயிடும். அதனால இந்த சாமிக்கு எந்த பாலினம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறது போலவே நம்ம அப்பனுக்கு பாலினம் கிடையாது, எந்த பாலினமும் கிடையாது. பாலினமற்ற ஒரு இறைவன் சிவபெருமான் ஒருவன் தான். அதே நம்ம நெஞ்சில மார்த்தட்டி சொல்லிக்கலாம். எங்க அப்பனுக்கு நம்ம கூட அப்பன்னு சொல்றோம், அப்பன் கூட என்னது, அப்பன் கூட ஆணுடைய தன்மையா மாறிடுது. ஆனா அவன் ஆண் பெண் என்ற தன்மை எல்லாம் கடந்து நிற்க, ஆண் பெண் தன்மை எல்லாம் உடலுக்குரியதுதான். அதனால உடல் சார்ந்த எந்த குறியீடுலையும் கடந்தவன் சொல்வதற்காகத்தான் அவன் சரிபாதி ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கான். தலையில இருக்கிற கங்கை உலகத்தை அழிக்க வந்தா அவளையே தடுத்து நிறுத்தி அவளை ஆட்கொண்டு சொல்லுகின்ற இடம். அவன் கழுத்துல இருக்கிற நீலகண்டம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? உலகத்தை அழிக்காம காத்தது. அவன் தான் சிவபரத்துவம். அவன் விஷம் உண்டானு இருப்பான், மத்தவங்க அமிர்தமே உண்டாலும் இருக்க மாட்டாங்க. எப்படி சிவபெருமான் விஷத்தையே உண்டாலும் இருப்பான், மற்றவர்கள் அமிர்தத்தையே கடைந்து உண்டாலும் அவங்க இருக்க மாட்டாங்க. நீங்க கேட்கலாம், திருமால் தான் இருக்காருல்ல, பிரம்மன் எல்லாம் இருக்காருல்ல, இந்திரன் எல்லாம் இருக்காருல்ல, அவங்க எல்லாம் அப்படி கிடையாது. அவங்க பல பிறவிகளுக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க. பொசிஷன் இருக்கு, முதலமைச்சர் என்ற போஸ்ட் இருக்கும், முதலமைச்சர்ல யார் இருக்காங்கன்னு தான் வித்தியாசம். அதனால பெருமான் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நமக்கு அவருடைய அந்த வடிவங்களை நம்ம உற்று கவனித்து நினைக்கும் போது கழுத்துல நீலகண்டம், கழுத்துல நாகம் இருக்கு இல்லையா, நாகம், இடையெங்கும் நாகம், உடையெங்கும் நாகம். அந்த பாட்டு பேர் என்ன? திருவாப்பலூர். முற்றும் சடை முடி மேல்
முதிராயிடம் பிறையின் ஒற்றைப்பட அரவம் அறை கொண்டணிந்தார் நற்றமிழ் சீதானை திரு அப்பனூரானை நற்றமிழ் சீதானை திரு அப்பனூரானை பற்றும் மனம் உடையார் வினை பற்றது பாரே பற்றும் மனம் உடையார் வினை பற்றது பாரே பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா தோடைய செவியன் விடையேறி மதிசு எல்லாமே அவனுடைய உருவத்தை தான் சொல்றான். ஏன் உருவத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டா நாம சிவபெருமானுடைய தெளிவு நமக்குள்ள வந்தோம். திருநீர் எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எல்லாம் அழிந்த பிறகும் நிற்கின்ற ஆற்றலுடையவன் சிவபெருமான். அதுக்காக தான் உலகமே பொடியா மாறிடுச்சு, திருநீற்று பொடியா மாறினாலும் அவன் ஒருத்தர் அதை பூசிக்கிட்டு நிற்பானே தவிர அவன் ஒரு நாளும் அவனுக்கு அழிவு இல்லை அப்படிங்கிற செய்தி தான் திருநீர். நாமளும் திருநீர் பூசினோம்னா என்ன காட்டுது? இந்த உலகம் அழிந்தாலும் சிவபெருமானுடைய திருவடி நீழல் நாம இருப்போம்னு சொல்வதைத்தான் இந்த திருநீர். அப்ப திருநீரு, உருத்ராக்கம், கழுத்துல உள்ள நீலகண்டம், கையில இருக்கக்கூடிய திரிசூலம், ஒரு பாதி பெண்ணா இருக்கிறது, ஒற்றை கால் தூக்கி ஆடுவது, ஐந்தொழில்களை செய்வது, ஒரு காதல குலை, ஒரு காதல குண்டலம், தலையில கங்கை, தலையில கொக்கி நிறகு, கழுத்துல அந்த ஆமை ஓடு, இன்னொரு கழுத்து, இதெல்லாமே சிவம்தான் என்றும் நிலைத்திருக்க கடவன் அப்படின்னு சொல்லுகின்ற ஆற்றலை சொல்ல. புலித்தோல் இதெல்லாம் சரிங்களா? அப்போ தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படிங்கிறப்போ அந்த குரு உருவை சரியாக சிந்தித்தால் தெளிவு ஏற்பட்டுவிடும். புரியுதுங்களா? சரியாக சிந்தித்தால் தெளிவு ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற செய்தியை அடியார்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? எனக்கு ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்க முகம் காட்டலாம். நமச்சிவான். இப்போ இது நல்லா போயிட்டு இருக்கா? காலையில 6:30 மணி பூஜை, 6:30 மணி பூஜை ஓரளவுக்கு போகுதுங்களா? அது ஏன் போச்சு அம்மா கமலாம்மா திருவடி வணக்கம் சாமி. அதே மாதிரி அம்மா நம்ம வைர சிவகாமி அம்மா திருவடி வணக்கம் நம்ம சொன்னோம். அப்போ மற்றுவோர் பற்றி இங்க அரியன் போற்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு அனுபவம் விளைஞ்சிருக்கணுமே. கொஞ்சமா ஒரு நிமிஷம், ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் நீங்க சொல்றப்போ அந்த ஒரு நிமிடம் பற்றெல்லாம் அவிழ்த்து வைக்கும் போது கிடைக்கிற அந்த ஆனந்தம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். பற்று பெருமான் மீது மட்டுமே வைக்க வேண்டிய பொருள். பற்று பெருமான் மீது மட்டுமே வைக்கின்ற பொருள். நாம மற்ற பொருள்கள்லாம் வைக்கக்கூடாது. தங்கத்தை கொண்டு போய் உப்பு டப்பால போடுவோமா? தங்கத்தை கொண்டு போய் எங்க போடுவோம்? ஒரு தங்க வைரத்தோடு இருக்கு, கொண்டு போய் உப்பு டப்பால வெங்காய கூடையில போட்டுருவோமா என்ன? அது மாதிரி இறைவனுடைய பற்று என்பது இறைவன் திருவடியில தான் வைக்கணும். வெங்காய கூடையிலையோ நம்ம உப்பு டப்பாலையோ வைக்க கூடாது. அதாவது உலகவியல் பொருள்ல பற்று இருக்கக்கூடாது. ஏன்னா உலகவியல் பொருள் காணல் நீர் தான், அது என்னைக்கும் மாறாது. அதனாலதான் கேட்கறதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். ஆக மொத்தம் எல்லாரும் காலையில ஹோம்ஒர்க் பண்றீங்களா? எல்லாரும் பண்றீங்களா? நான் பாக்குறேன் நிறைய பேர் பண்றாங்க. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. முடியாதவங்க கொஞ்சம் அதை கலந்துக்கோங்க. இன்னைக்கு கலந்துக்கலாம், நாளை கலந்துக்கலாம். எங்க அடியார்கள் தொடர்ந்து பண்ணுவாங்க, தொடர்ந்து. அதனால முடிந்தவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, அதுல கலந்துக்கோங்க. 6:30 மணிக்கு கலந்துக்கோங்க. 6:30 மணிக்கு முடியலையா, உங்களுக்கு எப்ப முடியுதோ பண்ணிட்டு சிவசிவா போட்டுருங்க. சரிங்களா? இல்ல சிவசிவா போட்ட லைக்குக்கு நீங்க ஒரு கமெண்ட், அது ஹார்ட்டோ ஒரு கும்பர சிம்பிளோ போட்டுருந்தீங்கன்னா நீங்களும் அதை கலந்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நான் ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டுருவேன் எல்லாத்துக்கும், அப்ப நானும் கலந்துக்கிட்டேன்னு அர்த்தம், வேற ஒண்ணு. அதனால அடியவர் பெருமக்கள் எல்லாம் அந்த ஹோம்ஒர்க்கை கொஞ்ச நாள் தொடர்ந்து விடாம செஞ்சிருங்க அப்படின்ற செய்தியை இங்க நான் அடைய. இப்ப நம்ம போர்ச்சுக்குள்ள போகலாம். அப்ப தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படிங்கிற செய்தியை புரிஞ்சுக்கணும். இறைவனுடைய திருவுருவம் என்பது ஒவ்வொரு நுதற்கண்ணுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. தெரியும் இல்லையா? நுதற்கண்ணுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. உங்களாருக்கு தெரியும் இல்லையா? நுதற்கண், நெற்றிக்கண்ணுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் தான் ஞானத்தினுடைய ஸ்வரூபன் அப்படின்னு செய்வதற்காக.
அவன் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. சும்மா அர்த்தம் இல்லாம அவங்களுக்கு போடல. அதனால அந்த தெளிவை தெரிஞ்சுக்கிட்டாலே ஒண்ணு மட்டும் சரி. என்ன தெளிவுன்னு பார்த்தா, மொத்த தெளிவு என்ன அப்படின்னு பார்த்தா, சிவம் என்பது நிலைத்த பொருள் என்பதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் தெளிவு. இதை புரிஞ்சுக்கிட்டா குரு குரு சிந்தித்தல் தானே. அதுதான் குரு குரு சிந்தித்தல். என்ன? சிவம் என்பது எப்பொழுதும் நிலைத்த பொருள், எப்பொழுதும் நிலைத்த பொருள். அந்த பொருளை நம்ம பிடிக்கிறது என்ன இருக்கும்? அந்த பொருளை பிடிக்கிறது என்னது? தெளிவு. அந்த பொருளை பிடிக்கிறது என்னது? நாம பெற்ற தெளிவு. ஏன்னா நீ கவனிங்களேன், எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு ஆப்ஷன் கொடுக்குறேன் நான். கவனிங்க ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் உங்களுக்கு வேலை போட்டு தரேன்னு நான் சொல்றேன். ரைட்டா? எல்லாத்துக்கும் வேலை போட்டு தரேன்னு நான் சொல்றேன். 100 நாள் சம்பளம் அந்த வேலை போட்டு தர ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன் இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் பிரைவேட் கம்பெனில உங்களுக்கு ஜாப் ஆப்ஷன் இருக்கு. 3 ஜாப் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? 100 நாள் வேலை, பிரைவேட் கம்பெனி வேலை, கவர்மெண்ட் ஆப்ஷன். கவர்மெண்ட். ஆமா, கவர்மெண்ட் வேலையை நம்ம எல்லாம் சூஸ் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஏன்? எதுக்கு? சம்பளம் நிலையா கிடைக்கும். 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா மணி அடிச்ச மாதிரி சம்பளம் கிடைக்கும். என்ன ஆனாலும் சரி. பிரைவேட் கம்பெனிக்காரன் எப்ப எடுத்துட்டு மூடுவான்னு தெரியாது. 100 நாள் சம்பளம் 100 நாளைக்கு மட்டும்தான் கிடைக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி இப்ப எல்லாம் எதை சூஸ் பண்ணீங்க? அரசு வேலைங்கய்யா. ஏன் அரசு? அதுதான் நிலையா சம்பளம் வருங்க, நிலையான வேலைங்க. இப்ப புரிஞ்சுக்கலாம். மத்த சாமியெல்லாம் நீங்க கும்புறீங்கல்ல, அதெல்லாம் 100 நாள் சம்பளம். அதெல்லாம் என்னது? பிரைவேட் கம்பெனி வேலை. அவங்க எப்பயும் கடையை சாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம அப்பா ஒருத்தன் மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப். அப்போ கால்னா காசுனாலும் கவர்மெண்ட் காசு, அரை காசுனாலும் அரசாங்க காசுன்னு சொல்லுவாங்க. அரை காசுனாலும் அரசாங்க காசு, கால்னா காசுனாலும் கவர்மெண்ட் காசுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நாம அப்ப அள்ளி கொடுத்தாலும் கிள்ளி கொடுத்தாலும் எத்தா கொடுத்தாலும் நம்ம அப்பன் திருவடியை பிடிக்கிறது தான் சால சிறந்ததுன்னு தெரியறதுக்கு பேர் தான் தெளிவு. அங்க பிடிப்போமா, இங்க பிடிப்போமா, அங்க போவோமா? ஜோசியக்காரன் திடீர்னு பெருமாள் கோயில 11 தடவை வட சொன்னா, நம்ம ஐயா என்னன்னு கேட்டா, ஆனா உனக்கு சிவபெருமானையே பிடிங்கன்றாரு. நம்ம என்ன பிடிக்கலாம், என்ன வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த செய்திக்குள்ள உழல்வது எல்லாமே என்னதான்? ஆமா, இப்ப இனிமையா புரிஞ்சிருச்சா? அவன் வச்சிருக்கிற அத்தனை பொருளும் அவன் நிலைத்தவன், அவன் உயர்ந்தவன் சொல்லுது. அந்த பொருளை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிச்சு. ஒருத்தவங்க கிட்ட போறோம், ஐயா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி கேட்க போறோம். அவரே சாப்பாடு இல்லாம வாசல்ல உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் கேட்போமா? கேட்க மாட்டேன். அது மாதிரி இவன் தன்னை காமிக்கிறான். எப்படி? எல்லாத்தோட நான் உயர்ந்தவன், எப்பொழுதுமே நிலைத்திருப்பவன் காமிக்கிறான். புரியுதுங்களா? அப்படிங்கிறப்போ இந்த பெருமான புடிச்சுக்கணும், இவன் தான் நாம அடைய வேண்டிய இலக்குன்னு நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்றதுக்கு பேரு தான் தெளிவே. கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? எல்லா எக்ஸாமும் படிப்போம், தொடர்ந்து பேப்பர்ல ஆடு பார்ப்போம், அப்ளை பண்ணுவோம், எழுதி பண்ணுவோம். ஒரு தடவை கிடைக்காம 2வது, 3வது கிடைச்சிடும், போய் கவர்மெண்ட் ஜாப் சேர்ந்துடும். அந்த மாதிரி சிவபெருமான அடைகின்ற வழி என்பதற்கு என்ன வழி இருக்கு? அடியார் திருக்கூட்டம் அப்படிங்கிற பெரிய வழி. இங்க வந்தாதான் கவர்மெண்ட் ஜாப் எப்படி பாஸ் ஆகும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னா அடியார் திருக்கூட்டத்தோட இணைந்திருக்கணும். அடியார் திருக்கூட்டம் தான் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாமே. எந்த கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்க. சிவபெருமானுடைய கவர்மெண்ட். சிவபெருமான்ற கவர்மெண்ட். அருமை. ஆமா, சிவபெருமான்ற கவர்மெண்டோட எக்ஸாம் அடியவர் திருக்கூட்டம் தான். அங்க பாஸ் ஆகிறது தான் என்னது? முதல்ல திருநீர் ருத்ராட்சம் ரிட்டன் டெஸ்ட். திருநீர் ருத்ராட்சம் அமைச்சா இதெல்லாம் ரிட்டன் டெஸ்ட்.
இந்த இன்டர்வியூ டெஸ்ட் என்பது அடியார் திருவடி வணங்குறது தான். போய் விழுந்து வணங்குறோமா இல்லையா? அடியவர் திருவடியை விழுந்து வணங்கினா தான் இன்டர்வியூல பாஸ். எத்தனை பேர் இன்டர்வியூ அடியவர் திருவடி வணங்குறதுக்கு தயாரா இருக்கீங்க? நீங்க எல்லாரும் இப்பவே கவர்மெண்ட் ஜாப் வந்துருச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும். கவர்மெண்ட் ஜாப் உங்க வீட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு விட்டாச்சு. உங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு விட்டாச்சு. இந்த கவர்மெண்ட் என்ன ஆகாது, எத்தனை கவர்மெண்ட் மாறினாலும் மாறாது. இப்ப நீங்க பாத்தீங்களா, அம்மா கட்சியில இருக்கிறப்போ போட்ட கவர்மெண்ட் ஜாப், அந்த கவர்மெண்டோட விஷயத்துல அடுத்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடும், இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய இது கிடையாதுன்னு ஒழிக்கிறோம். அதுக்கப்புறம் விஜய் வந்திருக்காரு, என்ன பண்றான்னு தெரியல. அப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் மாறுறப்போ அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மாற்றம் ஏற்படும். ஆனா எவன் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி யாரு ஆண்டாலும் என்ன செய்தாலும் நம்ம சிவபெருமான் என்பவன் மட்டும்தான் எப்பொழுதும் ஆள்கின்றவன். அவன்தான் ஆண்டவன், அவன்தான் ஆள போதித்தவன். அதனால அவனுக்கு நாம பணி செய்ய கிடைப்பது என்பது அதுதான் சால சிறந்த காரியம். அதை பிடிக்கிறதுக்கு, சிவபெருமானுடைய திருவடியை பிடிக்கிறதுக்கு அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடியார்கள் எல்லாம் அவனுடைய திருவடியில வணங்குறது தான் சிவபெருமானுடைய திருவடியை பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயமே. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஆக அந்த ஒரு செய்தியை நாம மறந்துடக்கூடாது. அதுதான் தெளிவு. எது தெளிவு? எது தெளிவு? குரு குரு குருவின் திருவடி ஐயா. ஆமா, குரு ஒரு சிந்தித்தல் தானே. ஆமா, குரு ஒரு சிந்திக்கிறது தான். குரு உருன்னா சிவபெருமானுடைய அந்த உருவத்தை, அவனுடைய ஒவ்வொரு அந்த அந்த தன்மையையும் நம்ம சிந்திச்சு, சும்மா திருநீர் பூசுதான், கழுத்துல ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கான், கையில ஏதோ திரிசூலம் வச்சிருக்கான், போன பக்கத்துல போனா குத்திடுவான், அதுக்கப்புறம் புலி எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு இல்லை. எல்லாத்துக்கும் பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆளுமை தத்துவத்தை உணர்ந்து கொள்வதுதான் நாம செய்கின்ற பெருவிளை. புரிஞ்சுதுங்களா? ஆக சிவபெருமானுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவனுடைய தன்மை பொது அப்படின்னு சொல்லுகின்றது. சிவபெருமானுக்கு பொது. ஏன்? அவன் அசுரர்களுக்கும் பொது, தேவர்களுக்கும் பொது, கற்றவர்களுக்கும் பொது, கல்லாதவர்களுக்கும் பொது. அது உயிர்கள், எல்லா உயிர்களுக்கும் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு என்று சொல்லுகின்ற அத்தனை அறிவுடைய ஜீவராசிகளுக்கும் பொதுவானவன் சிவபெருமான். அதனாலதான் எல்லா உயிர்களும் சிவபெருமானை வழிபாடு செய்திருக்கின்றன. இந்த ஈங்கோய் மலை அப்படின்னு சொல்லுகின்ற ஈங்கோய் மலை, இந்த ஈங்கோய் மலையில ஈக்கள் எல்லாம் பெருமானை சென்று வழிபட்டதாக சொல்லணும். ஈங்கோய் மலை நம்ம ஐயா கொடுத்தோமா, யாரு கொடுத்தோம்? வந்திருக்காங்களா உங்க பேசுறதுக்கு? இல்லங்க ஐயா, அங்கையர் கண்ணி அம்மாவுக்கு கொடுத்தீங்க ஐயா. எனக்கு கொடுத்திருக்கீங்க ஐயா, அடியனுக்கு. ஆமா, இருக்கீங்களா சுவாமி? இருக்கேன் ஐயா, இருக்கேன் ஐயா. உங்களுக்கு தயார் நிலையில இருக்கீங்களா? அடியன் பற்றி எடுத்துக்கிறேன். நீங்க தயார் நிலையில இருந்தா உங்களால ஈங்கோய் மலை பற்றி பேச முடியுங்களா? நல்லா ஐயா. நான் நேட்டிவ்ல இருக்கறனால எனக்கு முக தரிசனம் கொடுக்க முடியாது. ஆனா பேசுறது சொல்றத சொல்ல முடியும் ஐயா, குறிப்பெடுத்து சொல்ல முடியுங்களா சுவாமி? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்ப அம்மா ஈங்கோய் மலை பற்றி அப்ப என்ன, இதுல என்ன கருத்துன்னா, ஈ வழிபட்ட தலமாக அமைகின்றது. ஈக்கு அருள் செய்தவன் எங்கேயாவது பாத்துறீங்களா? ஈக்கு அருள் செய்த ஈசன் எங்கேயாவது பாத்துறீங்களா? ஈசன் என்பவன் உயர்ந்தவன். ஈக்கு அருள் செய்தவன் நம்முடைய உயர்ந்தவன் ஈசன். அந்த ஈசன் என்ன பண்றான், ஈ வந்து வழிபாடு செய்யுதுன்னு சொல்றான். இவனை மாதிரி ஒருத்தனை யாராவது ஈ வந்து நினைச்சு பாருங்க, ஈ எப்படி வழிபாடு செய்ய முடியும்? அது தண்ணியை தூக்கிட்டு போக முடியுமா? யானை கூட திருவானைக்காவல்ல யானை தண்ணி தூக்கிட்டு போய் சாமி மேல தண்ணி பீச்சி எடுத்துட்டு ஒரு சிவப்பூசையை எடுத்துக்கலாம். மயில் போய் பூவெல்லாம் வாயில கவ்வி அது மேல போட்டனால மயில் பூசனை செய்ததை ஒரு ஏதோ எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? குரங்கு கூட கை என்ன பண்ணும், கையெடுத்து கும்பிடும். குரங்கு கூட கையெடுத்து போகணும். குரங்கு வழிபட்ட தலம் குரங்கு. அது வந்து நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி குரங்கனில் முத்தம்லாம் சொல்றோம். ஈ இந்த மற்றபடி புழுகு பூனை வழிபாடு செய்திருக்கு, புலி வழிபாடு செய்திருக்கு, இதெல்லாம் வழிபாடு செய்திருந்தா கூட ஈ என்ன பெருசா வழிபாடு செய்திருக்க முடியும்? ஈ ஒண்ணும் கிடையாது. அது மேல போய் ஒட்டிக்கிட்டு அப்படியே ஒட்ட மட்டும்தான் செய்யும், பறந்து போய் அது மேல உட்காரத்தான் முடியும். அந்த வழிபாட்டையே பெருமாள் என்ன பண்ணிருக்கான், அவன் மேல போய் ஒட்டிக்கிட்டதையே வழிபாட்டுன்னு நினைச்சிருக்காங்கன்னா இவனை விட அப்போ ஈ பண்ணது ஒரு சிவபூசை எடுத்துக்கிறான்ல. ஒரு நிமிஷம் கவனிக்க முடியும், ஒரு நிமிஷம் கவனிக்க. நாம நினைக்கிறோம் நம்ம சிவபூஜை ஏதாவது குறை இருக்குமோ, நாம சரியாதான் பண்றோமோ, அவங்க எல்லாம் அத்தனை திரவியம் போட்டிருக்காங்களே,
அதனால அந்த திரவியங்கள்லாம் நம்ம பண்ண முடியுமா? அவங்க அவ்வளவு மலர் கொண்டு பூசிக்கிறாங்களே, நம்ம இவ்வளவு மலர்லாம் இல்லையே. அவங்க அத்தனை போற்றி 1008 கோடி லட்ச போற்றி சொல்றாங்களே, நம்ம எல்லாம் லட்ச போற்றி சொல்ல முடியலையே. இப்படி எல்லாம் என்ன இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விட்டுறணும். ஏன்னா போய் என்ன பூஜை பண்ணிருக்கோம், மேல போய் ஒட்டி இருக்கும். இந்த புற்றிடம் கொண்ட நாதருக்கு என்னது, எறும்பு பூஜித்த தலம். அதுவும் திருவெரும்பூர் சொல்றாங்களே, இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு திருவெரும்பூர். எறும்பு எல்லாம் மேல ஊறுச்சு. அப்படியே எறும்பு என்ன பண்ணிட முடியும், எறும்பு மேல அப்படியே ஊறுச்சு. அது பண்ணத என்ன பண்ணாரு சுவாமி. ஆக சிவபூசையில நல்லா கவனிக்கணும். யாராவது சொல்றாங்க இது இல்லாம நீங்க சிவபூசை பண்ணா சாமி ஏத்துக்க மாட்டாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க அடிக்கடி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல, சாமி நான் தீக்கை வாங்கல, நான் சிவபூசை பண்றேன்னு, இதெல்லாம் பண்ணலாமா? ராஜேஸ்வரன் ஏதாவது கேள்வி இருக்கா சுவாமி? இல்லைங்க ஐயா, கொஞ்ச நாளாவே மனசுல அது தோணிக்கிட்டே இருந்ததுங்க ஐயா. என்ன வழிபாடு பண்றதுக்கு பூ இல்லையே, எல்லாரும் பண்றாங்களே அப்படிங்கிற மன வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு உண்டான பதில் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அப்போ நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, தீபம் எல்லாம் வாங்காம நீங்க சிவபெருமானை எப்படி தொட்டீங்க, அபச்சாரம் ஆயிடுச்சு. சிவலிங்க திருப்பணி தொட்டீங்க, அபச்சாரம் ஆயிடுச்சுன்னா, இந்த குரங்கு இருக்குல்ல, குரங்கு எந்த ஆதீனத்துல போய் தீட்சை வாங்கிட்டு இருந்துச்சு? இந்த எறும்பு இருக்குல்ல, எறும்பு எங்க போய் தீக்கை வாங்கிட்டு வந்தது? இந்த கரையான் இருக்குல்ல, அது எங்க போய் வாங்குச்சு? அணில் எங்க போய் வாங்குச்சு? புரியுதுங்களா? தீக்கை என்பது ஒரு பிறவி. அவங்களாம் எப்பயோ ஒரு பிறவில வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு பிறவில வாங்குறதுதான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் கிடையாது. நான் ஏன் சொல்றேன், தீக்கை குறை சொல்லல. ஐயோ வாங்காம பண்ணிட்டா அது எதுக்காக சொல்றாங்கன்னா, முறையா செய்யணும், தொடங்கி விட்டுறக்கூடாதுன்றதுக்காக. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, விட்டுட்டு போனா ஒன்னும் தப்பு கிடையாது. சிவபெருமா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஐயோ சிவபூஜை தொட்டா அது புலிவால் பிடிச்ச மாதிரி, அதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், மகா பாவம் ஆயிடும். அதை நீங்க என்ன பண்ணணும், உங்க பையனை கொடுத்துட்டு போகணும், பையன் அவரு கொடுத்துருக்கணும். இது என்னது, இது முதல்ல போட்டுட்டு மூட்டையா போய் அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு. பாரம் அல்ல சிவபூசை, பாரமாக செய்வதற்கு அல்ல, பாசமாக செய்வதற்கு, அன்போடு அருளோடு செய்வதற்கு. எப்பா நீ சாப்பிட்டையா, நான் சாப்பிட்டேன், உன் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் தான் சிவபூசைய, வேற ஒண்ணுமே கிடையாது. எறும்புகள் எல்லாம் மேல ஊறுச்சு, அதை சிவபூஜைன்னு எடுத்துக்கிட்டான். அது எந்த மலரை எடுத்து பறிச்சு போட்டுச்சு, அது எத்தனை தீபம் ஏத்துச்சு, அது ஒண்ணுமே செய்யல. அவங்க கிட்ட சிவபெருமான தொடணும், அவனை தழுவணும்ன்ற எண்ணம் மட்டும் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் லிங்க திரும்பி தழுவி வரும்போதெல்லாம், ஆஹா எங்க அப்பனை தொட்டுட்டேனேன்ற எண்ண உணர்வு தான் அவைகளுக்கு பெருமிதமா இருந்தது. அதனால உங்க சிவ பூஜையில என்ன வேணா இல்லாம இருக்கலாம், எந்த பொருளும் இல்லாம இருக்கலாம். ஆனா அன்பு என்ற ஒரு பொருள் வந்துட்டா எந்த பொருளும் தேவையில்லை. சிவ பரம்பொருளை நீங்க நல்ல. ஆனா நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வீட்டுக்காரமாட்ட போய் ரொம்ப அன்பா இருக்கேன், 50 வருஷம் தரானா வடடே எல்லாம் வாயிலேயே வடை சொல்றவன். என்னைக்காவது நல்ல நாள் பல நாளைக்கு ஒரு பட்டு சேலை உண்டா, என்னைக்காவது நல்ல நாளைக்கு ஒரு வைரத்துல தோடு இருக்குண்டா, என்னெல்லாம் நல்ல நாளைக்கு இது கேட்பான். அதான் டோக்கன் ஆஃப் லவ்ன்னு சொல்லுவோம். நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சிவபெருமானுக்கு நாம செய்கின்றதுதான் இந்த பூக்கள், அந்த மலர் வழிபாடு, நீர் வழிபாடு, தூப தீப மந்திர வழிபாடுகள் எல்லாம் டோக்கன் ஆஃப் லவ் தான். ஆனா அவனுக்கு தெரியும், வீட்டுக்காரமாவுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், வீட்டுக்காரருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் அவன் வேலை பாசம் வச்சிருக்காங்கன்னு. ஆனா சிவபெருமானுக்கு நீங்க கையில அந்த பூக்கூடைய தூக்கிட்டு வரப்பவே என்ன கூட பெருசா இருக்குன்னு பார்ப்பான். ஓஹோ இன்னைக்கு அப்ளிகேஷன் பண்ற பெருசு கூட, இவன் இன்னைக்கு என்ன 3 வாழைப்பழம் வைக்கிற இடத்துல 1 டஜன் வச்சிருக்கான், என்ன என்னைக்கு வைக்காம இன்னைக்கு ஒரு பெரிய மாலை வேற உள்ள போட்டிருக்கான், படுபாவி இதை போட்டுட்டு ஒரு 1.5 முழத்துக்கு வித்து போடுவானே, இதெல்லாம் நான் செய்யறதுக்கு பாதி நாள் ஆயிடுமே. அவனுக்கு நம்ம பூக்குடைய தூக்கிறப்பவே தெரிஞ்சிடும் நம்ம என்ன நினைக்கிறோம்னு. சிவபெருமானுக்கு நீங்க அன்பை காட்டுறதுக்கு டோக்கன் ஆஃப் லவ் தேவையே இல்லை, புரியுதுங்களா? அவனுக்கு டோக்கன் ஆஃப் லவ், அவனுக்கு நீங்க அன்பை காட்டுறதுக்கு மாலை போட்டுதான் காட்டணும். அவனுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம மனசுல அன்பு இருக்கிறத ஏற்கனவே தெரியும். அவன் என்ன எதிர்பார்ப்பான், இல்லாத பொருளை கொண்டு வரானான்னு, நான் கொடுக்காத பொருளை கொண்டு வரானா வைப்பான். அவன் கொடுக்காத பொருள் கண்ணீர் தான். அதனால கண்ணீர் சுமந்து போதோடு நீ சுமந்தே புகுவார் அவர் பின் புகுவே யாதும் சுவடு படாமல்
ஐயா அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டே. கண்கள் அப்படியே நீர் சுமந்து போனோம். கண்கள் அப்படியே நீர் சுமந்து போனோம். நீயும் சமயபுரம் போன அனுபவத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு தெரியல. அடியன் 18 வருஷம் கழிச்சு சமயபுரத்துக்கு திரும்ப போனேன். எப்ப திருச்சி வந்தாலும் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இங்க திருச்சிக்கு அடிக்கடி வர வேண்டிய வாரம் வந்துடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ப்ரீஸ் யூனிவர்சிட்டியில கிளாஸ் எடுக்கிறதுக்காக வருவேன். கிளாஸ் 4 மணிக்கு முடிஞ்ச உடனே நேரா தாய்மானவர் சன்னதிக்கு போயிட்டு ஒரு பெரிய வெள்ளை துண்டு வெள்ளை வேஸ்ட் எடுத்துருக்கேன். ஒரு 1 கிலோ என்னால முடிஞ்சது அப்படிதான், அவ்வளவுதான் வாங்க முடியும். 1 கிலோவுக்கு என்ன வாங்குவேன்? 1 கிலோவுக்கு வந்து ஒரு திராட்சை பழம் வாங்குவேன். வாங்கி ஒரு பெரிய ஊசி ஒரு நூல் வாங்கிட்டு அந்த 4 மணிக்கு அங்க திறக்க மாட்டாங்க, 5 மணிக்கு தான் திறப்பாங்க. தாய்மான சன்னதியில ஒரு ஓரமா உட்காந்து ஒரு இடத்துல பெரிய வெள்ளைக்கடை துண்டை விரிச்சுட்டு அப்படியே அந்த பழத்தை அப்படியே போட்டுட்டே இருக்கு. போட்டு பெரிய மாலை வந்துடும். 5 மணி ஆயிடுச்சா வேகமா போயிட்டு அங்க தாய்மான பானம் பாத்திரீங்களா? தாய்மான பானம் பெருசா இருக்கு. அப்படி கொடுத்த உடனே நான் சில சமயம் கம்மியா இருக்கிறப்ப அதுக்கெல்லாம் 2 கிலோ 3 கிலோ போட்டாதான் அவருக்கு மொத்தமா வரும். 1 கிலோலாம் போட்டா அவருக்கு இவ்வளவுதான், ஒரு முளத்துக்கு தான் வர மாதிரி, ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால என்ன பண்ணுவார், குடுக்கலாம் நான் கொடுக்கறது ரொம்ப பரவாயில்ல, இதுக்குள்ள இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்படியே எடுத்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அங்க இருந்து ஒரு எடுத்து ஆகி டைரக்டா இங்க சமயபுரம் வந்துட்டு அம்மா பார்த்துட்டு தான் போவோம். இந்த மாதிரிதான் பழக்கம். 18 வருஷம் ஆச்சு. திருச்சிக்கெல்லாம் வருவோம்னு கனவுல கூட நினைக்கல. எல்லா ஊர்லயும் எனக்கு வாய்ப்பு இருக்கு, வேலை வாய்ப்பு. திருச்சியில வேலை வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன். இங்க உட்கார வச்சுதான் போயாச்சு. சமயபுரம் போகணும்னு சொல்லிட்டு போயாச்சு. உள்ள நுழைஞ்சாச்சு. கை கால்லாம் நடுங்குது. அம்மாவை பார்த்து பல வருஷம் ஆச்சு. இப்ப கை காலாம் நடுங்குது. உள்ள போறேன், யாருமே இல்லை. கூட்டம், கல்லு கிடையாது, முள்ளு கிடையாது, கல்லு முள்ளு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே யாருமே இல்லை. இந்த காசு 100 ரூபாய் கொடுத்து போவாங்கல்ல, அதுல கூட கூட்டம் இருக்கு. பொது தரிசனத்துல கூட்டமே இல்லை. பொது தரிசனம் போய் நிக்கிறேன். அம்மா என்ன தெரியுதா அம்மான்னு கேட்டேன். 18 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, 18 வருஷம் ஆச்சுமா. நான் உனக்கு ஞாபகத்துல இருக்கேன். உனக்கு தெரியுதாம்மா என்ன அப்படின்னு. உன்னை ஒரு நாளும் நான் மறந்ததில்லை. என்ன செஞ்சாலும் உன் திருவடியை நினைக்காத நாள் ஒரு நாளும் கிடையாதும்மா. எப்ப உக்காந்தாலும் உன் நினைப்புதான். உன் பேரை தான் மாத்தி சொல்லுவேன், மீனாட்சி அப்படி இப்படின்னு மாத்தி சொல்லுவேன். எல்லாமாவும் நீ தானே இருக்கம்மா. ஆனா சமயபுரத்தால பார்த்து, இந்த வடிவத்துல பார்த்து 18 வருஷம் ஆச்சு. அடியே ஞாபகம் இருக்காமான்னு கேட்டதுக்கு லேசா புன்முறுவல் முதிர்த்து சிரிச்சா. 20 நிமிடம் ஆச்சு கண்கள்ல இருந்து நீர் வற்றுவதற்கு. 20 நிமிடம் ஆச்சு கண்கள்ல இருந்து நீர் வற்றுவதற்கு. எந்த மனத்திலையும் கஷ்டம் இல்ல. அம்மா நான் வரப்ப எப்படியோ இருந்தேன். இன்னைக்கு எங்க எனக்கு பொக்கிஷம் கொடுத்துருக்கம்மா. யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷம், அடியார்கள் பொக்கிஷம் கொடுத்துருக்கம்மா. இந்த பொக்கிஷத்துக்கு மேல ஒரு உலகத்துல ஏதாச்சும் இருக்காங்க அடியோர் திருவடிக்கு மேலன்னு சொல்லி அடியன் அழுது சுத்தி வந்து உக்காந்ததுக்கு அப்புறமும் கண்கள்ல கண்ணீர் மாலை மாலையாக ஊற்று. சிவபெருமானுக்கும் அதான் சமயபுரத்தால் வந்து அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரி அந்த கண்ணி மீனாட்சி ஆக சமயபுரம் அந்த நான் எல்லாரும் என்ன சாக்தம் பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். சாக்தம் அல்ல, சமயபுரத்துல இருக்கிறது சாட்சாத் பெருமானுடைய கருணை வடிவம் தான். நான் ஏற்கனவே அம்பால வேறையா பாக்குறது இல்ல, சாட்சாத் அவனுடைய கருணை வடிவத்தை தான் அப்படி பார்க்கிறேன். சொல்ல வரேன்னா, இறைவனுக்கு நம்ம கொண்டு போற வஸ்துக்கள் பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கான அன்பை சுமந்து போறமான அந்த அன்பினுடைய வெளிப்பாடுதான் தீபம் ஏத்துறது, தூபம் ஏத்துறது. அவனுக்கு போய் எல்லாம் பண்ணும். அதனால அன்பு நிறைஞ்சிருக்குன்னா உங்களை போல ரிச்சா பூஜை பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு மனசுல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பெருமை தட்டிக்கோங்க. அப்பா நம்மளை போல ராஜா கூட பண்ண முடியாதுன்னு எனக்கு. அதனால ராஜேஸ்வரி அம்மா கலங்க வேண்டாம். நீங்க வந்து ஒரே ஒரு அருகம்புல் எடுத்து வச்சாலும் அங்க பெருமான் பாசமா துடுதுப்புன்னு ஓடி வந்து நம்மளை வாரி அணைத்து பண்ணுவான்றது எந்த மாற்று கருத்தும். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஈயினுடைய சிவபூசையில மந்திரமோ தூபமோ தீபமோ எந்த விதமான
அந்த உபச்சார பொருட்களும் இல்லாம இருந்தாலும் இவன் என்ன பண்ணுவான், ஏத்துக்குவான்னு சொல்வதனால இவனுக்கு இவனை வழிபாடு செய்வதற்கு தீக்கை தேவையில்லை. ஆனா தீக்கை இருந்தா தான் அவனை பார்க்கவே முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தீக்கை பெற்றிருந்தாதான் அடியவர்களை பார்க்கவே முடியும். நீங்க திருவாசகத்தை கையில தொடறீங்கன்னா தீக்கை இல்லாம தொட முடியாது. தீக்கை வேற பிறவியில் நிகழ்ந்திருக்கும், இந்த பிறவியில் நிகழாம கூட இருக்கலாம், வேற எதையோ பிறவியில் நிகழ்ந்திருக்கும். அப்படி இல்லாம நாம யாரும் ஆனா தீக்கை பெறுவத உண்மை. அதுக்காக நான் தொடக்கூடாது அப்படின்றது கிடையாது. சிவபெருமானை தொடுவதற்கு அன்பெனும் நூல் தான். அவரு யார் இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அன்பே மஞ்சரணி பூசை கொல்ல வாராய் தாய்மானவர் சொல்றாரு. தாய்மானவர் சொல்றார், அன்பே நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சரணி விட்டுட்டேன். அது கடைசியில இறைவனுக்கு அன்புதான் முக்கியம்னு எல்லா அடியார்களும் சொல்றாங்க. அதனால அடியார்கள் சிவபூசைய எளிமையா வச்சுக்கோங்க, விடாம வச்சுக்கோங்க, அன்பு நெறியில வச்சு, அதுல முன்ன பின்ன இருந்தா தவறு இல்லை. அதுக்காக எனக்கு பூ கிடைக்கும், கீழே பூ விற்கிறாங்க, எனக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு கால் வலிக்குது, எனக்கு வாங்கிட்டு வர அந்த சோம்பேறித்தனம் பற்றி பண்ணக்கூடாது. ஒதுக்கலாம். அதெல்லாம் முடியாத பட்சத்துக்கு நம்ம அன்பை வச்சு பூசனை பண்ணலாம். ஐயா, நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரம். ஆக 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 நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர். கரெக்டுங்களா? பூசை கொள்ள வாராய் பராபரமே. பராபரமே தாய்மானவருடைய பாடல். ஆக நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. ஆக இதத்தான் நெஞ்சகம் தான் கோவில், நினைவுதான் சுகந்தம். சுகந்தம் என்னது? தூபம். அன்புதான் மஞ்சன நீர், பூசை கொள்ள வரைய பராபரமே. பராபரம்னா யாரு தெரியுமா? பராபரம்னா யாரு? நம்ம அப்பா தாங்க ஐயா. நம்ம அப்பா தான் சிவபெருமான். பராபரம்னா நம்ம அப்பா தான். அவன் யார் எப்படி இருப்பான்னா, பராபரம் எப்படி இருப்பான்னா, அவன் உருவம் கடந்து, சிவம் கடந்து, நாதம் கடந்து, என்ன நாதத்துல தொடர்ந்து இல்லையா, நாதம் கடந்து, அதுக்கு உருவம் கடந்து, பாடினம் கடந்து, லய போக அதிகாரங்கள்லாம் கடந்து ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் பராபரம். நம்ம அப்பந்தான், நம்ம அப்பந்தான். நம்ம இமயமலை பனிக்கட்டியா இருக்கிறப்ப அது பேர் என்னது? பனிக்கட்டி. உருகி வந்தா தண்ணி, ஓடுனா ஆறு, விழுந்தா நதி, விழுந்தா அருவி, திரும்ப ஓடுனா நதி, அதுக்கப்புறம் கலந்தா கடல். எல்லாமே ஒரு பொருள் தான். அது மாதிரி இவன் பனிக்கட்டியா, எவரெஸ்ட் சிகரத்துல பனிக்கட்டியா இருக்காங்கல்ல, யாருமே தொடாத இடத்துல பனிக்கட்டியா இருக்கலாம். அந்த மாதிரி யாருமே தொடாத இடத்துல இருக்காங்க இல்லையா, சிவபெருமான் இருக்கான்ல, அவனுக்கு பேருதான் பராபரன்னு. அந்த பராபரத்தை அழைக்கிறார். நம்ம சிவலிங்க திருமேனில கூட யார் தான் இருக்கா? சதாசிவர் தான் இருக்கார். சிவலிங்க திருமேனில யார் இருக்கா? சதாசிவர் தான் இருக்கார். அதையும் தாண்டி அனந்தேஸ்வரர், வித்தேஸ்வரர், அதையும் தாண்டி நாதம், விந்து, பரநாதம், பரவிந்து, அபரநாதம், அபரவிந்து, அப்படியே மேல போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு இடத்துல முட்டும் இல்ல, அவன் தான் பராபரன்னு. அந்த பராபரன்னு பூசணிக்கு அழைக்கிறாரு. என்ன அழைக்கிறாரு? என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, பாத்துக்க, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது, நீ பெரிய ஆளு. நெஞ்சகமே கோவில், என் நினைவுதான் சுகந்தம். எப்பயுமே உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்ல, அதுதான் உனக்கு போடுற சென்ட். என்னுடைய அன்புதான் மஞ்சள் நீர், வாராய் பூசை கொள்ள பராபரமே. எனக்கு வந்துருவியா தங்கமே, தங்கமே கூப்பிடுற மாதிரி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும். அப்ப பராபரனுக்கே அந்த பூசணைனா, அதுக்காக பூசணையை சும்மா சிம்பிளா நடத்தணும்னு நினைக்கும். முடிஞ்சா பண்ணுங்க. அவனுக்கு மாலை கட்டி போறதுல கிடைக்கிற சந்தோஷம் கிடைக்கும். எல்லாருக்கும் மாலை கட்டுறத ஒரு ஒர்க் ஷாப்பா நடத்தலாம்னு இருக்கு. மாலை கட்டணும், எல்லாருக்கும் மாலை கட்டி தரது சொல்லிருக்காங்க. சரிங்களா? சரி, இது ஒண்ணு மட்டும் செய்து எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். 62 பேரும் ஆன் பண்ணலாம். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம அம்மாட்ட கொடுத்துருவேன். நான் இப்ப ஈங்கோய் அம்மாட்ட கொடுத்துட்டு நான் அப்படியே உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். கேள்வி என்னன்னா, காவி எப்ப வாங்க போறீங்க? கேள்வி என்னன்னா, காவி எப்ப வாங்க போறீங்க? எப்ப வாங்கலாம்னு உத்தேசம் உங்க எல்லாருக்கும். எப்ப கூப்பிடுறீங்களோ அப்போ. எப்ப கூப்பிட்டீங்கனாலும் அப்பங்க. இல்ல அப்படி இல்ல, ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு உகந்த நாட்கள்ல தான் நம்ம சூஸ் பண்ண முடியும்.
சூஸ் பண்ணலான்னு ஒரு அப்ராக்சிமேட்டான டேட்ஸ் நீங்க எல்லாரும் பேசுங்க. நம்ம இந்த இடத்துல பேச வேண்டாம். நம்ம தனியா ஒரு அடியன்ஸ் ஒரு கூகுள் மீட் போடுறேன், நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், பேசலாம். அந்த இடத்துல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரும் பேசி நம்ம முடிவு தரலாம். எல்லாருக்கும் பொதுவா வைக்கணும் அப்படின்னா ஒரு என்ன பண்ணலாம், நீங்க தான் சொல்லுங்க. ஒரு நாள் ஏதாவது ஒரு டென்டேட்டிவ் எந்த மாசம் வைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுங்க. சரிங்களா? இதை யோசிச்சு எல்லாரையும் நம்ம சரி பண்ண முடியாது. ஆனா ஒரு அளவுக்கு யாரையும் விட்டுட்டு வராம அதுதான் என்னுடைய நோக்கம். என்னோட நோக்கம் யாரையும் விட்டுறக்கூடாது. சாவி அன்னைக்கு ஒரு நாள் தான் தருவோம், எல்லா நாளும் தர மாட்டோம். ஆனா சரி அடுத்த வருஷம் தருவாங்க போல சாவி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கிடையாது. இந்த சாவி ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் நீங்க சாவி கொடுக்குறவங்களா மாறிடுவீங்க. புரியுதுங்களா? இந்த சாவி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் மத்தவங்களுக்கு சாவி கொடுக்குறவங்களா மாறிடுவீங்க. அதனால அந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தவங்களுக்கு வழங்கலாம், ஒன்றும் பிரச்சனை. என்னுடைய சாவி கொடுக்கிற நாள் அவ்வளவுதான், அந்த ஒரு நாள் தான். மற்ற எல்லா நாள்லாம் சாவி கொடுக்குற அடியன் உத்தரவு இல்லை. அதனால அந்த சிவ ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு அடியார்கள் ஆயத்தமா இருங்க. அதை ஒரு சின்ன நினைவூட்டல் கொடுத்துருங்க. அதிகமா நாளை எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி இந்த படையப்பா படத்துல லட்சுமி சொல்ற மாதிரி ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் என்ன பண்ணுங்க, முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நினைவூட்டல் மட்டும் எல்லாரும் சொல்லி. நம்ம அதுக்கு எங்க போறோம்னா திருவண்ணாமலை முதல் நாள் போறோம். அதுக்கப்புறம் 2வது நாள் திரு இடைமருதூர் அதுக்கு போறோம். அவ்வளவுதான். மற்ற கச்சன்ற இந்த திருவண்ணாமலை போறப்ப நாங்க ரமண மகரிஷி ஆசிரமம் போறோம். நாங்க அந்த பக்கத்துலயே ஒரு கோவில் இருக்கு, அங்க அந்த பேச்சுக்கே கிடையாது. கச்ச கிடையாது. இது டூர் கிடையாது. இது சாமி வாங்குற திருவிழா. சாமி வாங்குறது திருவண்ணாமலையில ஒரு ஆடி பாடி பெருமானை வணங்கி என்ன பண்ண முடியுமோ வச்சுட்டு உங்களுக்கு கோயிலுக்குள்ள போக முடியாட்டினாலும் திருவண்ணாமலை அந்த மலைதான் கோவில் சுத்தி வந்துடும். அண்ணாமலையாரையும் பார்க்கலாம். அது நமக்கு முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட போட்டு திரு இடைமருதுக்கே போயிட்டு ஒரு ரெஸ்ட போட்டு தூங்குவோமோ என்ன பண்ண போயிட்டு காலையில பலப்பலன்னு போலாமா இல்ல சாயங்காலம் பலப்பலன்னு போலாமான்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த சாவி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அடியை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். நீங்க அதை வச்சு உங்களுக்கு என்ன பூட்டை திறக்க முடியுமோ திறந்துடும். சரிங்களா? ஓகேவா? இதை சொல்றதுக்காக தான் சொன்னேன். அம்மா பிரேமா அம்மா அவர்கள் மற்றும் சாந்தி ஆறுமுகம் அம்மா அவர்கள், அதுக்கப்புறம் இங்க நம்ம கடலூர்ல நம்ம அம்மா அவர்கள், மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, யாருக்கும் கிடையாது. நான் யாரையும் விட்டுட்டு போறது என்ன எனக்கு கிடையாது. அதனால இது பொதுவா சொல்லியிருக்கேன். யாருக்கும் அழைப்பு இல்லாம நான் பொதுவா சொல்லியிருக்கேன். அடியாருக்கு அந்த அழைப்பை எடுத்துக்கிட்டு என்னென்ன பண்ண ராஜபாளைய அடியார்கள் அவங்க ஒரு குரூப். அதனால எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு முடிவு எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு நல்ல நாளா பார்த்து தேதியை குறிச்சிருங்க. அப்புறம் நம்ம நல்லா பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. அப்போ கரெக்டா 9:30 ஆகி போச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன முழு நீள திரைப்படம் இந்த கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம பிறந்ததே சிவபூசை பண்றதுக்கு தான் பிறந்திருக்கோம். மித்தது எல்லாமே சும்மா. ஆனா இதுதான் பெருசுன்னு காட்டுது மாயை. மாயை என்ன பண்ணோம்? தேவையற்றத தேவையானதாகவும் தேவையானத தேவையற்றதாகவும் காட்டும். அது வேலையே அதுதான். அதனாலதான் நமக்கு என்ன தோணுது, சிவபூசைய லீஸ்ட் பாதரா பண்ணிக்கிறோம். மித்ததெல்லாம் எப்படி பண்ணிக்கிறோம்? மித்ததெல்லாம் சிவபூசை லீஸ்டா மொத்தம் பெருசா வச்சிடும். அப்படி இல்லாம சிவபூசையை கையில எடுத்துக்கொள்ளணும். சிவனை போற்றுவதற்காக தான் இந்த பிறவி வேலை பார்க்கணும். சார் அதுக்காக நீங்க வேலை பார்க்குறீங்களே, போய் எஸ்ஆர்எம்ல வேலை பார்க்குறீங்களா, அப்புறம் என்ன வந்துச்சு, நீங்களும் போய் கோயில்ல போய் சிவபூசை பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க கேட்கறது நான் ஏற்கனவே சொன்னேன். சிவபூசை என்பது சிவனை நினைந்திருத்தல் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அன்போடு நினைந்திருத்தல். அது எந்த இடத்துல வேணாலும் உட்காரலாம். ஆனா சிவன் நமக்கு சில பணிகளை கொடுத்திருக்காங்க. பணியை செய்து கொண்டே தான் செய்யணும். நமக்கு இல்லத்துல நின்றுதான் நம்ம பண்ணணும். புரியுதுங்களா? நமக்கு துறவரம் சொல்லல. துறவரம் என்பது என்ன? இல்லறத்தினுடைய லாஸ்ட் சாப்டர். அதுக்கு தனியா நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. அதனால அங்க நம்ம போகத்தான் போறதுனால அடியார்கள் சிவபூஜை செய்யுங்க. சிவபூஜை என்பதை எளிமையா செய்யுங்க. சிவபூஜை என்பது என்னன்னா, ஏதாவது மிஸ் பண்ணிட்டாலும் வருத்தப்படாதீங்க. சிவபூஜைக்கு ஈக்கே அவன் அருள் செய்திருக்கான். அப்பேற்பட்ட சிவபெருமான் நமக்கு அருள் செய்யாம போக மாட்டான். உங்களுடைய அன்பு ஒன்னத்தவரை அவர் எதுவும் எதிர்பார்க்கல.
அப்படிங்கிற செய்தியை ஆழமா சொல்லி அடியே ஈங்கோய் மலைய அம்மா அங்கேற்கண்ணி அம்மா அவர்களுக்கு கொடுத்து ஈங்கோய் மலை பற்றிய குறிப்புகள் எல்லாம் அங்கேற்கண்ணி அம்மா அவர்களுடைய திருவாயிலிருந்து நம்ம பெறலாம்னு சொல்லி அடியேன் ஷிஃப்ட் ஓவர் டு அங்கேற்கண்ணி அம்மா என்று சொல்லி அடியாருக்கு திருவுடைய வணங்குறேன். நம்ம முடிவுல சந்திக்கலாம். நமச்சிவாய். ஐயா திருவடி வணங்கிறேன் ஐயா. அனைத்து அடியார் திருவடியும் மனம் வழிமுறைகளால் வணங்கி திரு ஈங்கோய் மலை சிவன் கோயிலை பத்தி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தா பொறுத்தரணும் சாமி. எல்லாரும் சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்னையும் ஒருவனாக்கி சென்னியில் இரும் கடல் வைத்த சேவகா போற்றி போற்றி தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி. திரு ஈங்கோய் மலைங்கிறது திருச்சியில இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவுல குளித்தலை செல்லும் வழியில அமைந்துள்ளது இந்த தலம். இந்த ஈங்கோய் மலையை திருவிங்கநாத மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். சுமார் 500 படிகள் கொண்ட இக்குன்றின் உச்சியில் மரகதம் போன்ற பச்சை நிற சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கும் மரகதாலேஸ்வரர் மரகதாம்பிகை உடனாய மரகதாலேஸ்வரரை வழிபடலாம். ஈங்கோய் நாதருக்கு இன்னொரு பேர் மரகதாலேஸ்வரர். சிறப்பு அம்சம் என்னன்னா பெயர் காரணம். அகத்தியர் ஈ வடிவுல தேனி வடிவம் எடுத்து இறைவனை வழிபட்டதால் ஈங்கோய் மலை என பெயர் பெற்றது. மூலவர் மரகதக்கல் போன்று பச்சை நிறத்தில் காட்சி தரும் மூலவர். சுவாமிக்கு காற்று பட்டாலும் அசையாத தீபம் காட்டப்படுவதால் அசல ஈஸ்வரர் என்றும் இவருக்கு பெயர். இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 63வது தலம். நக்கீரர் இத்தலத்தின் மீது ஈங்கோய் மலை 70 அப்படிங்கிறத பாடியிருக்காரு. அப்புறம் அப்பர் ஆல நிழல் இருப்பர் அப்படிங்கிறதுல அவரும் படிச்சிருக்காரு. அம்பாள் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தன் உடலின் இடப்பாகத்தை பெற்ற சிவசக்தி மலை இது. திருச்சி மாவட்டம் அமைவிடம் முசிறிக்கு அருகில் இருக்கிறது இந்த திரு ஈங்கோய் மலை. இங்க சிறப்பு வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவராத்திரி அன்று மூலவர் மீது சூரிய ஒளி படுவது இத்தலத்தின் தனிச்சிறப்பு. ஒரே நாள்ல காலையில கடம்பத்துறை, நண்பகலில் வாட்போக்கி, மாலையில் திரு ஈங்கோய் மலை ஆகிய 3 மலைக்கோயில்களை தரிசிப்பது விசேஷமாக கருதப்படுகிறது. ஒரே நாள்ல காலையில, மதியம், சாயங்காலம் அந்த 3 நேரமும் இங்க தரிசிக்கிறது ரொம்ப விசேஷமா சொல்றாங்க திருச்சியில. அப்புறம் தல மரம் புளிய மரம். இந்த மரமும் ரொம்ப விசேஷம். தீர்த்தம் அமிர்த தீர்த்தம். வழிபட்டோர் அம்பிகை, அகத்தியர், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், நக்கீர தேவநாயனார், பரணதேவநாயனார், பட்னத்து பிள்ளையார், சேக்கிலார் எல்லாரும் இங்க வழிபட்டிருக்காங்க. அமிர்த தீர்த்தத்தை உட்கொண்டால் எல்லாவித விஷங்களும் நீங்கும், பிறவி துயர் நீங்கும். இந்த அமிர்த தீர்த்தத்தை உட்கொண்டால் நம்மளுடைய பிறவி துயர் நீங்கும்னு சொல்றாங்க. ஏமன் இவ்விடத்தில் பொன்னி நதியின் வடபுறம் தீர்த்தம் அமைத்தான். அதில் மார்கழி மாத மங்களவாரத்தில் நீராடினால் பிறவி துயர் நீங்கும். மார்கழி மாசத்துல நீராடினா பிறவி துயர் நீங்கும். பித்ருக்கள்லாம் மகிழ்வார்களாம். தேர் திருவிழா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, வைகாசி பிரம்மோற்சவம் சித்திரை நட்சத்திரம் அன்று தேர் திருவிழா நடக்கிறது. முத்து, பவளம், ஸ்படிகம், ருத்ராட்சம் ஆகியவற்றால் ஆன மாலைகளை பெருமானுக்கு அணிவித்தால் சாயுஜ பதவி அதை பெறலாமா. தைப்பூசத்தன்று காவிரியில் நீராடி ஈங்கோய் மலையை வலம் வந்தால் உலகையே வலம் வந்த பலன் கிட்டும். அவ்வாறு வலம் வந்தால் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெறலாமா. தைப்பூசத்தப்ப நம்ம இந்த மாதிரி தீர்த்தமாடி வலம் சாமியை கும்பிட்டா ஒரு அடிக்கு ஒரு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்பர் 6ஆம் திருமுறையில மூணு இடத்துல படிச்சிருக்காரு. பெரும்புலியூர் விரும்பினார்னு ஒரு இடத்துலயும், நெருப்பனைய திருமேனி அப்படின்னு ஒரு இடத்துலயும், பொழிலானை அப்படிங்கிற இடத்துலயும் படிச்சிருக்காங்க. 6ஆம் திருமுறையில தான் 3 தடவை வேற வேற மாதிரி படிச்சிருக்காங்க.
மாணிக்கவாசகராகி சேவகனாகி அப்படின்னு கீர்த்தி திருவகவல்ல இந்த இந்த தலத்தை பற்றி படிச்சிருக்காங்க. திருக்கோவையார், சிவபெருமான் திருவந்தாதி, பட்டணத்து பிள்ளையார், அது எல்லாத்துலயுமே இந்த மாதிரி படிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு ஒரு இது வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, தட்சிணாமூர்த்திட்ட போய் தட்சிணாமூர்த்திட்ட உபதேசம் பெற்ற சனத்குமாரர், அவங்களுக்கு கீழே இருப்பாங்க அந்த முனிவர்கள்லாம். அவங்கள ஒருத்தர் சனத்குமார முனிவர் வந்து ஒரு சமயம் நந்திகேஸ்வரன் சென்று தாங்கள் முன்பு ஒரு முறை மரகதாச்சல மகிமை பற்றி சுருங்க கூறி அருளுள்ளீர்கள், தற்போது அதனை விரிவாக கூறி அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யறாங்க. அதை கேட்டு மகிழ்ந்த நந்தியம்பெருமான் அத்தல பெருமையை விரிவாக கூறி அருள்கிறார். நந்தியம்பெருமான் வந்து திருப்பி விரிவா எடுத்து சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, முன்பொரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் தங்களுக்குள் யார் வலிமை மிக்கவர் என்ற போட்டி எழுந்தது. அப்போது ஆதிசேஷனானவன் தனது 1000 முடிகளாலும் மேருமலையை சுற்றி கொண்டு வாயுவை செல்ல முடியாமல் தடுத்த போது வாயு சஞ்சாரமற்ற இடங்களில் உயிர்கள் மடிய தொடங்கின. வாயு போகாதனால உயிர்கள்லாம் இறக்க தொடங்குச்சு. அப்ப தேவர்கள் என்ன பண்றாங்க, வேண்டுகோளுக்கு இறங்கிய ஆதிசேஷன் தேவர்கள்லாம் போய் ஆதிசேஷன்ட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அதை கேட்கறதுனால இறங்கிய ஆதிசேஷன் தனது முடிகளில் ஒன்றை சற்று ஒடுக்கி வாயு செல்ல வழி ஏற்படுத்தினார். வாயு போகட்டும்னு கொஞ்சம் வழி ஏற்படுத்துறாரு. அந்த வாயுவும் தனது முழு வேகத்தோடு அந்த இடைவெளியில் புகுந்து மேரு சிகரங்கள் 5 பிடுங்கியவாறு தென் திசை நோக்கி சென்றான். அச்சிகரங்கள் வீழ்ந்த இடங்கள் தான் சிவத்தலங்கள் ஆயின. அவற்றுள் ஒன்றே மரகதாச்சலம் ஆகும். அங்கு ஆதிசேஷனின் அம்சமாக புளிய மரம் முளைத்தது. அதனை சிவரூபமாகவும் கூறுவர். பிரம்மதேவர் இங்கு வந்து மரகதாச்சலேஸ்வரரை பூசித்து சிருஷ்டி செய்யும் தொழிலை செய்யும் வலிமை பெற்றார். விஷ்ணுவும் இப்பெருமானை வழிபட்டு காக்கும் தொழிலை செய்யும் அதிகாரம் பெற்றார். மேலும் யமுனை, ரோமசரிஷி ஆகியோரும் நற்கதி பெற்றுள்ளனர். பிரம்மன் வழிபட்டது. தனக்கு ஏற்படும் ரஜோகுணம் நீங்க வேண்டி கிருதயுகத்தில் பிரம்மதேவன் இத்தலத்தை அடைந்து பிரம்ம தீர்த்தம் ஏற்படுத்தி அதில் பிரம்ம ஞானம் என தொடங்கும் மந்திரத்தை ஜபித்தவனாக அதில் ஸ்நானம் செய்து திருப்புளியமர நீழலில் ஜபம் செய்தும் தானங்கள் செய்தும் இறைவனை பலகாலம் பூஜித்து வந்தான். இவ்விடத்தில் செய்யும் தான பலன்கள் அளவிட முடியாது. இதனை செய்பவர்கள் இம்மை மறுமை பலன்கள் பெற்று உத்தம லோகத்தை அடைவர். இங்கு சிவராத்திரி தினத்தில் பிரம்ம தீர்த்த ஸ்நானம் செய்து நறு மலர்களாலும் வில்வத்தாலும் இறைவனை அர்ச்சித்தால் பிற தலங்களில் 3 கோடி சிவராத்திர விரதம் அனுஷ்டிப்பதற்கு ஒப்பாகும். பிற தலங்கள் எல்லாம் 3 கோடி சிவராத்திர விரதம் அனுஷ்டிப்பதற்கு இது ஒப்பாகும். புலியடியையும் பெருமானையும் ஒருங்கே வலம் வருபவர்கள் உலகையே வலம் வந்தவர்கள் ஆவார்கள். முனிவர்கள் பலர் இங்கு தவம் செய்திருக்கிறார்கள். இத்தலத்தில் செய்யப்படும் அன்னதானத்திற்கு விசேஷ பலன் உண்டு. அப்படி செய்பவர்கள் செல்வந்தர் ஆவர். தெய்வீகம் வாய்ந்த புளிய விருட்சத்தை நெடும் தொலைவில் இருந்து தரிசித்தாலும் முத்தி கிட்டும். ஓ சனத்குமார முனிவரே, இத்தலத்தை நினைத்த நீரும் அதன் மகிமையை பகிர்ந்த யானும் பாக்கியசாலிகள் ஆனோம். மறைகளின் முடிவாகவும் முக்தி தரவல்ல புண்ணிய மூர்த்தியாகவும் கற்பக கொழுந்தாகவும் அடியார்கள் பொருட்டு நின்மலனாகிய பரமேஸ்வரன் இங்கு எழுந்தருளி இருக்கிறார் என்று நந்தியம்பெருமான் அருளி செய்தார். உமையம்மை வாமபாகம் பெற்றது இந்த தலத்துலதான். இங்க வந்து தேன் வந்து அபிஷேக சிறப்பு. முன்பு அகத்திய முனிவர் தாமே ஈவடிவம் கொண்டு கானகம் சென்று தேன் கூடுகளிலிருந்து பெற்ற தேனை கொண்டு வந்து பல்லாண்டுகள் மரகதாரீஸ்வரர் அபிஷேகத்து வந்ததால் இம்மலை ஈங்கோய் மலை எனப்பட்டது. இதுல வந்து இவங்க திருஞான சம்பந்தர் வந்து 1ஆம் திருமுறையில 70வது பதிகம் படிச்சிருக்காங்க. அதுல முதல்லையும் கடைசியும் பாடி நான் இதை வந்து நிறைவு செய்கிறேன். வான துயர் தன் மதி தோய் சடை மேல் மத்த மலர் சூடி தேனத்தனமென் மொழிமான் விழியால் தேவி பாகமா காண திரவில் எரி கொண்டாடும் கடவுள் உலகேத்த ஏன திரள் வந்தெளியும் சாரல் இங்கோய் மலையாரே விளவாரொளியும் முழவும் மோவா வேணு புறந்தன்னுள் அலலார் வண்ண தடிகள் அருள்
அணிகொள் சம்பந்தன் எழிலார் சுனையும் பொழிலும் புடைசோல் ஈங்கோய் மலையீசன் களல் சேர்பாடல் பத்தும் வல்லார் கவலை களைவாரே. களல் சேர்பாடல் பத்தும் வல்லார் கவலை களைவாரே. திருச்சிற்றம்பலம். மரகதவல்லி அம்மையுடனாய மரகதலாய்ஸ்வரர் திருவடி போற்றி போற்றி. அனைத்து அடியார் திருவடியும் படிக்கிறேன், குருவின் திருவடி படிக்கிறேன் ஐயா. அருமை அருமை. ஈங்கோய் மலை இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அம்மா ஈங்கோய் மலையில அப்படியே அத்தனை புராண குறிப்புகளை அந்த அந்த கோவிலுடைய அந்த தலக்குறிப்பையும் அம்மா அந்த கோவிலுடைய அந்த பெருமானுடைய குறிப்பை எல்லாமே வழங்குறதெல்லாம் கேட்டா ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பாடல் பெற்ற தலங்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, எப்படி இந்த ஈங்கோய் மலை புராணம் யார் மூலமாக பெறப்பட்டது அப்படிங்கிற செய்தியெல்லாம் சனத்குமாரில இருந்து நந்தியம் பெருமான் வந்தது அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் நமக்கு கிடைச்சது. ஈங்கோய் மலை என்பது காவிரி கரை தலங்கள்ல இருக்கு அப்படிங்கிற செய்தி, அது திருச்சி பக்கத்துல தான் அதுவும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே சாமி ஏதோ கணக்குலதான் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அங்கற்கண்ணியம்மா மிகச்சிறப்பாக இந்த ஈங்கோய் மலையை பற்றி எல்லா அடியாறுகளுக்கும் தெளிவும் முக்கியமான செய்தி சொன்னாங்க அம்மா. இந்த மாதிரி தைப்பூசம் இன்னைக்கு நீராடி ஈங்கோய் மலையை ஒரு முறை வலம் வருவது என்பது மிகப்பெரிய ஒரு பலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னைக்காவது நம்ம அடியார்கள் ஏதாவது முயற்சி பண்ணலாம். ஏன்னா யாரும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் ஐயா. ஆமா, அஸ்வமேத யாகம் செய்த பலன் மற்றும் பல மொத்த பலனுக்கும் சொன்னாங்க. மொத்த பலனுக்கும் சொன்னாங்க, ஒரு அடிக்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு சிறந்த அந்த பலனை பெறுவதற்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணோம். அதாவது தைப்பூசத்துக்கு நம்ம எல்லாரும் வாய்ப்பு திருச்சி இருந்தா தானே இருக்கு. அங்க போய் நம்ம அந்த காவிரி கரையில நீராடி பெருமான வளம் வந்து தை மாசமும் வரப்போ இப்ப முன்னதான் கொஞ்சம் கொஞ்சமா வரும் அப்படின்றப்போ ஆடி மாசம் இருக்கு. ஆவணி, ஐப்பசி, மார்கழி, தப்பா சொல்றேன்னா அது புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி, தை அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் தான் இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த தைப்பூசத்தன்னைக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம மற்ற யாரும் பண்ணாதது நம்ம ஒரு தடவை பண்ணி பெருமானுடைய நிழலை திருவடி நிழல நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிற செய்தியை நம்ம ரொம்ப ஆக திரு ஈங்கோய் மலை பற்றிய செய்தியை இன்னைக்கு நம்ம மிகச்சிறப்பா பார்த்தோம். முக்கியமான செய்தி, சிவபெருமானை நாம வழிபாடு செய்தா துன்பம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சிவபெருமான்கிட்ட கேட்டு பெற வேண்டிய பொருள் இது. எதை பெருமான்கிட்ட கேட்கணும்னு சொன்னோம்? திருவருள் மட்டும் கேட்கணும். ஏன் திருவருள் மட்டும் கேட்கணும்? எதுக்காக? எல்லாம் வந்துருங்க ஐயா. திருவருள் வந்தா எல்லாமே வந்துருங்க ஐயா, எல்லாம் கிடைச்சிருங்க ஐயா. சரி, அது மட்டும் மத்ததெல்லாம் நிலை இல்லாதுங்க ஐயா, இது மட்டும்தான் நிலையானது. வினை இல்லாம கிடைக்குங்க ஐயா திருவருள், வினையே இருக்காது. வினை இல்லாம நாம பெறுகின்ற ஒரு பொருள் எல்லாமே வினை செஞ்சாதான். அது மட்டும் இல்லைங்கய்யா, திருவருள் இருந்தாதான் எல்லாமே கிடைக்கும். திருவருள் அதாவது ஒரு பொருள் நமக்கு ஏதாவது தேவை, நம்ம ஞானம் வேணும், படிப்பு வேணும், கல்வி எல்லாமே அவனோட அருள் இருந்தாதான் கிடைக்கும். அதனாலதான் திருவருள் சொல்றேங்கய்யா. இது என்னன்னா துன்பம் இல்லாத இன்பம்னு சொன்னீங்க ஐயா. துன்பம் இல்லாத இன்பம், துன்பம் இல்லாத இன்பம். இதுல என்னன்னா நாம நமக்கு இப்போ செல்வம் பெற்றிருக்கோம்ல, கல்வி பெற்றிருக்கோம்ல, குழந்தைகள் பெற்றிருக்கோம்ல, இதுக்கெல்லாம் திருவருள் இல்லை. இதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே செய்த வினைதான், மறைப்பாற்றல் தான், மறைப்பொருள், திரோதான அருள் தான் இதுக்கெல்லாம் காரணம். நம்ம செல்வங்களா இருக்கிறதுக்கும், செல்வம் இல்லாம இருக்கிறதுக்கும், உடல் நலம் இருக்கிறதுக்கும், உடல் நலம் இல்லாம இருக்கிறதுக்கும் நமக்கு ஏற்படுகின்ற அந்த உடல் சம்பந்தப்பட்ட, உலகம் சம்பந்தப்பட்ட எல்லா குறைகளும் நிறைகளும் நம்மளுடைய வினையின் வெளிப்பாடே. இப்ப நான் தமிழர்கள் அதான கேட்கிறாங்க, டேய் நான் செஞ்சதுக்கு அவன் கொடுக்குறானா அவனதுக்கு கும்பிடணும் கேட்கறமா இல்லையா? நல்லது செஞ்சா நல்லது கொடுக்குறானா, கெட்டது செஞ்சா கெட்டது கொடுக்குறான், அப்புறம் என்ன அவனை கும்பிடணும்னு கேட்கறாங்க. அவன் ஒரு போஸ்ட் மாஸ்டர் தானே, நல்லது பண்ணா நல்லது கொடுக்க போறான், கெட்டது பண்ணா கெட்டது கொடுக்க போறான், அப்புறம் எதுக்கு அவனை கும்பிடணும் அப்படின்னு கேட்டா இல்ல, அவனுடைய வேலை அது மட்டும் இல்ல. அவன் விலை மதிக்க முடியாத தன் திருவுருளை கொடுக்குறான். அது யாருமே கொடுக்க முடியாது. விலை மதிப்பே இல்லாத தன் திருவுருளை அந்த ஆன்மாவுக்கு அது வினைக்கு ஏற்ப கொடுக்காம அதனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தரான். எப்ப திருவுருள் மேல நமக்கு விருப்பம் வருகின்றதோ அப்பவே நமக்கு திருவுருள் கிடைக்க ஆரம்பிச்சது. திருவுருள் மூலமா நம்ம எதை நினைக்க கூடாது, திருவருள் இதை கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. புரியுதுங்களா? திருவருள்
இந்த உலகவியல் பொருளை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து அது அது சிறந்த ஒரு கணிப்பு இல்லை. திருவருள் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த ஆன்மாவுக்கு ஒளி, இந்த ஆன்மாவுக்கு இருளிலிருந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அதனால அறம் பாவம் என்னும் அறமும் பாவமும் கயிறு தான், ரெண்டுமே கயிறு தான். கயிறு என்ன அர்த்தம்? கட்டு. அறமும் கட்டுதான், பாவமும் கட்டு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆஹா அறம் செஞ்சா முன்னேறலாம். இல்ல, அறமும் கட்டுதான், பாவமும் கட்டுதான். இந்த அறம் பாவம் என்று சொல்லுகின்ற அரும் அதே மாதிரி இருள் சேர் இருவினையும் சேரா. அந்த இருள் சேர்க்கின்றதுதான் ரெண்டு வினையும். நல்வினை தீவினை என்று சொல்லுகின்ற இரண்டு வினையும் இருளைத்தான் சேரும். அப்ப நல்வினை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா, தெளிவானவங்க நல்வினை பண்ண மாட்டாங்க. தெளிவானவங்க என்ன பண்ணுவாங்க? சிவ வினை தான் பண்ணுவாங்க. நல்வினை பண்ணா நல்லது கிடைக்கும். இந்த பிறவில இருந்து அடுத்த பிறவி கஷ்டப்படுறோம், அடுத்த பிறவி யாரா பிறப்போம்? இந்திரனா பிறப்போம். ஒரு பேதிக்கு சொல்லும். இந்த ஒரு செய்தியோட நம்ம நிறைய சொல்லிக்கலாம். அடியார்கள் உங்களுடைய திருமுக அடியும் கொடுக்கலாம், வாய்ப்பு இருந்தா 62 பேர் இருக்கீங்க, எல்லாரையும் பார்த்த மகிழ்ச்சி. இப்போ நாம நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா தீமை கிடைக்கும். ரைட்டுங்களா? தீய பொருள் செய்தா தீய பொருள் கிடைக்கும். புரியுதுங்களா? ஆக அப்பேற்பட்ட அந்த விஷயங்கள் கிடைக்கிறப்போ நாம சிவவினை செய்தா நமக்கு எதுவும் கிடைக்காது. சிவவினைனா சிவபூஜையா நீங்க கேட்கலாம். இல்ல நான் சிவபூஜை பண்ணேன் அதுதான் சிவவினையான்னு கேட்கலாம். இல்ல, எது பண்ணாலும் சிவன் தான் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறோம்ல, அது பேர் தான் சிவவினை. நான் பண்ணல, எது பண்ணாலும் யார் பண்றான்? அவன் ஆட்டு விக்கிறான், நான் ஆடுறேன். இவன் தான் பண்றான் அப்படின்னு எல்லா பழியும் தூக்கி அவன் மேல போடுறோம்ல, அது பேர் தான் சிவவினை. நமக்கு எந்த வினையும் கிடைக்காது. நல்வினை எல்லாருக்கும் நீங்க ஐயோ இவர் வந்து 6 நாள் 6000 சன்னியாசிகளுக்கு சாப்பாடு போட்டாருங்க அப்படின்னு சொன்னோடனே இவர மாதிரி ஒரு பெரியவர் இல்லைங்க யாராவது சொல்றப்போ அதுவும் சிவாத்மா அந்த நினைப்பு கூட வரக்கூடாது சாமின்னு அந்த நினைப்பையும் சிவபெருமானுக்கு அவிழ்பாக அவன் கொடுத்துட்டா நல்வினை நம்மளை தீண்டாது. தீவனுக்கு சொல்லவே தேவையில்லை, சாமியை இழுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீதான் பண்ண வைக்கிறேன்னு நிறுத்திக்கணும். அதனால எந்த விஷயம் நடந்தாலும் சிவத்தை முன்னிறுத்தி செய்வதற்கு பேரு சிவவினை. என்ன செஞ்சாலும் அந்த வினை செய்பவர்களுக்கு மட்டும் திருவருள் நிலைக்கும் எப்பயும். அதுதான் திருவருளை பெறுவதற்கான எது செஞ்சாலும் எல்லாமே அப்பா. அதனாலதான் எல்லாம் திருவருள் அப்படின்னு சொல்வது என்னன்னா, திருவருளை பற்றி நான் செய்கின்றேன்னு அர்த்தம். திருவருள் தான் என்ன நிகழ்த்து நடத்துதுன்ற நினைப்ப பெறுவதுதான் என்னது? சிவவினை. திருவருள் தான் என்ன நிகழ்த்துது, நல்லது நடந்தாலும் திருவருள் தான். ஆனா நல்லது கெட்டதையும் எதுதான் நடத்துது? திரோதானம் தான் நடத்துது. ஆனா அது திருவருள் கொடுப்பதாக நினைப்பதற்கு பேருதான் சிவவினை. நல்லா கவனிங்க. நல்லது பண்ணாலும் தீமை, நான் செஞ்ச நல்லதுக்கு சாமி நல்லது கொடுத்திருக்காரு, நான் செஞ்ச இந்த பிறவியில அதனாலதான் நாம செய்கின்ற நல்வினையில் தூப்பூசி கடைசி என்ன கொடுத்துடணும்? தூப்பூசி செஞ்சு தூப்பூசி பண்ண யாரு கொடுத்துடணும்? சிவனுக்கு கொடுத்துடணும், சிவத்துக்கே கொடுத்துடணும். எப்பா என்ன நாளைக்கு சிவபூஜை பண்ணணும்ல, எம்டி ஐட்டம், 0 ஐட்டம், எம்டி ஐட்டம். அதனால என்ன அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? நம்ம மீனாட்சி சொக்கநாத கல்யாணம் இருக்குல்ல, நீங்க அந்த காலம் நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, காளியை கரெக்டா எடுத்துட்டு வருவாங்க, அச்சனை யாரோ தும்பிடுவாங்க வேணுக்குமே. அது ஒரு சாஸ்திரம். தும்மோட என்ன பண்ணுவாங்க, அபசகனம் ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்பதான் அடுத்த வருஷம் திருமணம் நிகழ்த்த முடியும்னு சொல்லி. இப்ப திரும்ப நிகழ்த்திட்டா அதுக்கப்புறம் பண்ண முடியாது இல்லையா, அதனால அடுத்த திருமணம் நிகழ்த்துவாங்கன்னு சொல்லி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படிலாம் பண்ண வேண்டாம், ஒவ்வொரு முறையும் திருமாங்கல்ய சாட்டலாம், இது ஒன்றும் தவறு இல்லை, நம்ம வந்து அது இந்த திருமண நாளை கொண்டாடுற மாதிரி கொண்டாடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பண்றாங்க. ஏன் சொல்றேன்னா, மறுநாள் சிவபூசை நம்ம செய்யணும். மறுநாள் நம்ம சிவபூசை செய்யணும்னா நம்மகிட்ட எம்டியா இருந்தாதான் நாளை அதான் சிவபூசை ஒரு நாள் சிவபூசை பண்ண பழம் எத்தனையோ பிறவிக்கு வருமாமே, அப்போ ஒரு லீவ் விட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறோமா, அப்போ அது அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு தருது. அனைத்தும் சர்வமும் சிவாக்கும். அப்போ அந்த திருவருள் மூலமாக நமக்கு நிகழ்வதாக அந்த பாவனைக்கு பேருதான் சிவவினை, வேற ஒண்ணும் கிடையாது. பாவித்தல் தான், ஒண்ணுமே கிடையாது. மனம் என்ற கருவி மூலமாக பாவனை. இன்னைக்கு இது நடக்குதுன்னா சிவன் தான் நடத்துறான். இது முழுவதும் இன்னைக்கு திருவாசகம் நிகழ்வுதான் அவன் தான் நிகழ்த்தான்.
இதனால ஆனந்துக்கு பெருமை இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? சிவவினை. சிவவினைனா சிவபூஜை பண்றதுக்கு சிவவினை இல்லை. சிவபூஜை பண்ணி என்னது? ராவணன் பண்ணான்ல, சிவபூஜை பண்ணி எப்படியாச்சும் அந்த அழகாபுரிய வாங்கிருக்கணும்னு சொல்லி பண்ணான் இல்லையா? அது சிவபூஜையே பண்ணாலும் அது எதுல வந்துடும்? திருவருள்ல வராது. எதுல வந்துடும்? திரோதானத்துக்கு போயிடும். சிவபூஜை பண்ணி நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஒரு வீடு வேணும், சிவபூஜை பண்ணி எனக்கு காடு வேணும்னு நினைச்சா சிவபூஜையும் என்னதான்? திரோதானம் தான், திருவருள் இல்லை. நீங்க திரோதானமே பண்ணோம், காலையில எந்திரிக்க வச்சோம், குளிக்கிறோம், இந்த தண்ணியை குடிச்சவன் சிவபெருமான் தானே. சாப்பிடுறோம், அந்த சாப்பாடை கொடுத்து சிவபெருமான், இதுதான் சிவபெருமானுடைய கருணை அப்படின்னு எடுத்து வாயில அந்த இது இட்லியை தொட்டு வயில வைக்கிறப்போ நன்றாவியா இருக்கு. இதையும் சிவபெருமான் தான் கொடுத்திருக்கான முழுங்கனா, இதையும் சிவபெருமான் தான் கொடுத்து முழுங்குனா அது திருவருள் ஆகுமா? அப்போ இந்த பாவனைக்குள்ள கொண்டு வர்றதுதான் நம்மளுடைய மொத்த சிவபூசிய, இந்த மொத்த வழிபாடு, திருவாசக சிந்தனைய, நினைப்ப மாற்றம், நினைப்பினுடைய ஆழத்தை மாற்றம், அவ்வளவுதான். இதுல நீங்க என்ன வேணாலும் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பூஜை பண்ணுங்க, நீங்க பாட்டு பாடுங்க, முற்றோதல் செய்யுங்க, தலம் போங்க, என்ன வேணா பண்ணுங்க. எந்த டெக்னிக் யூஸ் பண்ணா என்ன பண்ணணும்? ஆழமா இருக்கணும், அதே சமயத்துல அந்த பாவித்தல் நிகழணும். இது மட்டும்தான் இங்க சொல்லப்படுகின்ற பெரும் செய்தி என்று சொல்லி இந்த அளவுல நாம இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றோம். நாம அடுத்த அமர்வு பாங்கார் பழனத்து அழகா போற்றி. கலாவதி அம்மா நினைக்கிறேன், சாமி கரெக்டா? ஆமா, திருப்பழனம். ஆமா, வெள்ளிக்கிழமை ரெடியா இருங்க அம்மா, திருப்பழனத்துக்கு ரெடியா இருங்க. அம்மாவுக்கு பழனம் கொடுக்க போறோம். அவங்க அந்த காலத்தை பற்றிய செய்திகள் நம்ம சொல்ல இருக்காங்க. அதனால நம்ம எல்லாரும் நம்ம இந்த அமர்வை நிறைவு செய்யலாம். நிறைவு செய்தி முகமாக அம்மா நிறைவேற்பாங்க. நமச்சிவாயம். அம்மாவுக்கு இன்னைக்கு பிரேம அம்மாவுக்கு என்னன்னா, இது ஆனந்து தானா இல்ல வேற ஆளா இல்ல என்னமோ நடந்திருக்கு. 10 மணிக்கு 10:30 வரைக்கும் எழுதிட்டு போயிடுவானே, 9:55 முடிக்கிறாங்க. அந்த அந்த பதக்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறோம் அம்மா. ஆனந்தே தான் சாமி, இன்னும் பிரச்சனை இல்லை. நல்லது, நீங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கயா. சிவாய வான்மிகில் வழாது பெய்க, மடி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடைய தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவசிவா. மகிழ்ச்சிங்க சுவாமி. அடியார்கள், இது புதிய அடியார்கள் எவரேனும் பேசலாம். அடியார்கள் தங்களுடைய குறிப்புகளை வழங்கலாம். நீங்க உடன்படலாம், இல்ல எதிர்க்கலாம், இல்ல கேள்விகள் இருந்தா கேட்கலாம். 30 வினாடிகள் தான் உங்களுடைய டைம். அடியார்களுக்கு வாய்ப்பு. யாராவது அடியார்கள் பேச விளையிறீங்களா? சரி. திருவடி வணக்கம் ஐயா. அம்மா ஸ்ரீ அம்மா பேசுங்க அம்மா. திருவடி வணக்கம் ஐயா. நீங்க சுகபூசை பண்ணன்னு சொன்னதுல இருந்து நாங்க சுகபூசை துணியெல்லாம் போடுறது இல்லை. எல்லாம் எப்படி நீங்க சொன்னீங்களோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எல்லாம் தெளிவு வந்தது. அதனால ரொம்ப 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 சந்தோஷம். இன்னும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறோம். நல்ல தீர்வு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈங்கோய் மலை பத்தி அந்த அம்மா சொன்னது ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. இன்னும் ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. சிவாய் நமங்க ஐயா. திருவடி வணக்கம். அனைத்தட நானும் ஐயா அன்னை நீங்க சொன்னது அன்னையில இருந்து நான் சிவபெருமானுக்கு துணி கட்டுறது இல்ல, பூவும் அப்படியேதான் வைக்கிறேன், விபூதியை அப்படியேதான் போடுறேன், எல்லாமே அப்படிதான் செய்யறேன். எப்படி இருக்கு அனுபவம்? எப்படி இருக்கு சாமி? எப்படி இருக்கு அனுபவம்? அவரு எல்லா இடத்தையும் அப்படியே பரவி இருக்கிறாரு. அது அப்படி எனக்கு அப்படி தோணுது.
ஒரு இடமா தானே அவரை குறிப்பிட்டு கட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து இல்ல, எல்லா இடத்தையுமே அவர் இருக்காரு. அதனால அவரை ஒரு இதா கட்டுற மாதிரி செய்யறது இல்ல, ஒரு இடமா அவரை இல்லாம முழுமையா அவர் இருக்க மாதிரி அப்படி அந்த உணர்வு இல்ல, அந்த உணர்வு உங்களை மேன்மைப்படுத்த தானே செய்துங்க சுவாமி. அடியனை பிழை செய்துட்டேன்னா இல்ல இல்ல இல்லங்க பிழை இல்ல இல்ல அந்த சிவரூபத்தை உங்களுக்கு காட்டுது இல்லையா, அவங்களுடைய சிவரூபத்தை காட்டுது இல்லையா. அப்புறம் ஈங்கோமலை வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க ஐயா. அந்த இது கேள்விப்படாது நான், இந்த இதெல்லாம் சனத்குமாரருக்கு அவரு சொன்னதா, நந்திய பெருமான் சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது அவங்க சொன்னதெல்லாம். இது இந்த ஒரு தலம் பற்றி சொன்ன ஐடியா நீங்க கொடுத்ததால இப்ப நாங்க இவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ஒரு கோயிலை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறோம். போகலனாலும் அப்படியே தெரிஞ்சுக்கிறோம், போகணுன்ற ஆர்வத்தையும் தூண்டுது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் நீங்க என்னைக்கு வேணா சொல்லலாங்க ஐயா. திருவண்ணாமலை திருவிடைமருதூர் சொன்னது நீங்க எப்ப வேணா உங்களுக்கு சொல்ற அன்னைக்கு நாங்களாம் வரோங்க ஐயா. நன்றி நன்றிங்க சார். இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு, அதோட நிறைவு செய்யறோம். இன்னும் ஒரு ஐயா. அம்மா உஷா ஆமாங்க ஐயா, தர்மபுரிங்க ஐயா, உஷாமா பேசுறேன். இன்னைக்குதாங்க ஐயா முதல் நாள் வகுப்புக்கு வரேன் நானு. ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய நம்பர் ஆட் பண்ணிடுங்க ஐயா. என்னோட நம்பர் இல்லாம வேற ஒருத்தர் லிங்க் கொடுத்தாங்க. ப்ரோக்ராம் நல்லா இருக்கு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. என் நம்பர் சொல்லட்டுமாங்க ஐயா, இல்ல அதுல இருந்து எடுத்துட்டீங்களா? நம்பர் சொல்லலாங்க சாமி. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் நம்ம ரெக்கார்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம், ஏன்னா யூடியூப்ல வரும். சரிங்க, நன்றி. பர்சனல் டீடைல்ஸ் இல்லையா, அதனால அங்க போக வேண்டாம். அம்மா பிரேமமா நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டு விட்டு போட தெரியுங்களா? சாட் பாக்ஸ்ல இந்த சாட் பாக்ஸ்ல நம்பர் போட தெரியுங்களா? அது போட தெரிஞ்சா நீங்க போடலாம், இல்லாட்டி வெயிட் பண்ணுங்க. பிரேமம்மா அவங்க வாங்கிப்பாங்க, அடியன் வாங்கிப்பேன். சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. உஷாமா எப்படி இருந்தது அமர்வு? உங்க முதல் அனுபவம் எப்படி இருந்தது? ஐயா ரொம்ப நல்லா இருந்துங்க ஐயா. போன மாசம் ஈங்கமலை போயிட்டு வந்தேங்க ஐயா நானு. அந்த 500 படி ஆமாங்க ஏறிட்டு இறங்கிட்டு வந்தேன். ஆனா அப்போ வந்து எனக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆனேன். இப்ப நீங்க வகுப்புல சொல்லும் போதுதான் இவ்வளவு பெரிய சாதனையை சாமி போன மாசம் கொடுத்தாரு நமக்குன்னு சந்தோஷப்படுறேங்க ஐயா. மகிழ்ச்சிங்கம்மா உஷாமா, ரொம்ப மகிழ்ச்சி. பெருமானுடைய பெருங்கருடைய பாருங்களேன், அம்மா பார்த்துட்டு வந்து அதை கேட்கிறப்ப இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். தொடர்ந்து நாங்க ஈங்கோய் மலை எந்த திசை பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது, போகணும்னு ஆர்வம் எல்லாத்துக்கும் வந்துச்சு. ஈங்கோய் மலை போயிட்டுங்க ஐயா. அடுத்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனோம். அங்க போயிட்டு 3ஆம் தேவார திருமுறை வந்து முற்றுதல் பண்ணிட்டு வந்தோங்க ஐயா. வரும்போது அதுக்காக போகும்போது பார்த்தோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. நமச்சிவாயம். இருங்கம்மா, இன்னும் ஒரு அடியாருக்கு யாராவது பேசுறீங்களா? புதடியார்கள் பேசுறாங்க. எவரேனும் புதடியார்கள் பேசுறேங்க. அம்மா பேசுறேன். மற்றோர் பற்றிங்க அரியேன் போற்றி அப்படின்னு சொல்லி காலையில போட்டுன்னு எல்லாரும் பதிவு போடுறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்குது. அடியெண்ண வந்து அது பூஜை பண்ணக்குள்ளேயே முடிச்சிருவாங்கய்யா. காலையில எப்ப பூஜை பண்றோமோ எதுவுமே என்னது இல்லை, எல்லாம் உன்னுடைய அருள் தான் பெருமானி, நீ மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி. ஆனா சாமிக்கு வந்து இந்த துணி கட்டாம தான் இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கேன் அடியனும். ஆனா ஏதோ ஒரு சின்ன அது பழக்க தோஷம் ஆயிடுச்சு இல்லைங்கய்யா. அது ஏதோ ஒரு சின்ன ஒரு எனக்கு புரிதல் இல்லையா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு சின்ன ஒரு குறை இருக்கு சாமி. ஆமா நெருடு இருக்கு. என்னன்னு கேட்டா சாமி வந்து இங்க கீழே விழுந்துருமோ, நம்ம அவ்வளோ அது கொஞ்சம் சின்ன ஒரு பதற்றம் வந்தா கூட ஒரு மாதிரி இதாயிடுது. ஐயோ துணி கட்டிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்றது அந்த எண்ணத்துலதான் இன்னும் எனக்கு அடியன் போயிட்டு இருக்கு. அது இன்னும் செய்யாம தான் இருக்கிறேன், துணி கட்டாம தான் இருக்கிறேன். ஒரு நாள் இப்ப நாங்க இதுக்கு சேலம் போயிட்டுனால தம்பி வீட்டுல கொடுத்துட்டு போனேன். அவங்க துணி கட்டாமலே நீ செய்யுமா அபிஷேகம் அப்படின்னு அவங்க கிட்ட பொறுப்பா படிச்சுட்டு போனேன். ரொம்ப இன்னைக்கு வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. ஈங்கோய் மலையை பத்தி அம்மா அழகா தெளிவா எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய அதுல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அடியன் கிட்டத்தட்ட நாங்க 5 முறை வந்து ஈங்கோய் மலை போயிருக்கிறாங்கய்யா. சிவாய நம்ம திருவடி வணக்கங்கய்யா. அப்புறம் தாய்மானவர் கோயில் போக்குள்ள எல்லாம் சொல்லுவீங்க. இன்னைக்கு ஒரு நாள் அர்த்தஜாம் பூஜை போயிட்டு வாங்கய்யா, அதையும் சொல்லிக்க விரும்பினேன். ரொம்ப அருமையா இருக்கீங்க அர்த்தஜாம் பூஜை. ஆமாங்கய்யா, சிறப்பு சிறப்பு. நன்றிங்கய்யா. நன்றி, வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. புதிய அடியார்கள் யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? யாராவது வாய்ப்பு? பேசுங்க. பழைய அடியார் தான் பேசுறேங்க ஐயா. பழைய அடியார் தான் பேசுறேன். சிவாயனம்மா, இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி தாங்க எல்லாரும் அதான் சொல்றாங்க, நானும் அதையும் சொல்றேன், அடியான்னு சொல்றேன். நீங்க சொன்ன நாள்ல இருந்து சாமிக்கு வஸ்திரம் கட்டுறது இல்ல,
அதாவது பால், தயிர், நெய், கோமியம், சந்தனம் 5 அபிஷேகம் செஞ்சு விபூதி வந்து அப்படி மேல தூவி விட்டுடுறேங்க ஐயா. அதுதான் செஞ்சுன்னு வரேன். கோமியம் வரைக்கும் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது, தினம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி செஞ்சிடுறது. தயிர் தனியா குத்தி வச்சு தயிர் இது 5 அபிஷேகம் செஞ்சுன்னு வரேங்க ஐயா. மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்குது. வந்து நந்திக்கு துணி கட்டுவோம், நந்திக்கு துணி கட்டி பொட்டு வைக்கிறேன். சாமிக்கு பொட்டு வைக்கிறதுல பூ வரைக்கும் சும்மா சென்ம சாமியத்துவா இருக்க மாதிரி ஒரு பூ வரைக்கும் வைக்கிறது, மேல வேற ஒண்ணும் வைக்கிறதுல அப்படிதான் செஞ்சுன்னு வரேன். மனசுக்கு நிறைவா இருக்கு. அம்மா சொன்னாங்க வந்து ஈகாய் மலை வந்து ஐயா இட்டு யாத்திரை 3 நாள் ஒரே கோயில் 3 கோயில் ஒரே நாள்ல போனோங்க ஐயா. 3 மலை சொன்னாங்கல்ல, அந்த 3 மலையும் ஒரே நாள்ல ஏறி போனோம். ஒரு படியும் 200 படியும் என்னோட கணக்கு சொன்னாங்க, மறந்துட்டேன். அது ஒரே நாள்ல காலையில ஒரு கோயில் பார்த்தோம், மத்தியானம் ஒரு கோயில் பார்த்தோம், சாயந்தரம் ஒரு ஈங்காய் மேல ஏறத்தானா அப்ப கஷ்டமா இருந்து. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. படி இருக்கும், பிடியெல்லாம் இருக்காது. அப்படியே படியில கரைக்கால மாதிரி எப்படி ஏறி போனோம், அப்படிதான் ஏறி போனோம். நானு கையை ஊனிதான் ஏறி போனோம் மேல. வரும்போது ஐயா கையை பிடிச்சி என்ன இட்டுன்னு வந்தாங்க. பழுது மணி 6 ஆயிடுச்சு அங்க போகும்போது, அந்த கோயிலுக்கு போகும்போது. சம்பந்த ஐயா அதே பிரேமா மாவட்ட ஐயா தான் எட்டுன்னு போனாங்க, அவங்க கூட தான் எல்லாம் போனோம். அவங்களும் வந்தாங்க. அந்த மாதிரி அந்த படி அப்ப அப்படி இருந்து இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த அனுபவம் நல்லா இருந்தது, சாமி நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நீங்க சொன்னதுதான் கடைப்பிடிச்சு செய்யு வரேன். காலையில இந்த இது பதிவு வரைக்கும் அடி எனக்கு போட முடியலைங்க ஐயா. எனக்கு பதிவு போட தெரியாது, ஆனா செஞ்சுன்னு வரேன், மனசார செஞ்சுன்னு வரேன். பதிவு போடல. நீங்க சொல்றத கடைப்பிடிச்சு அடியான் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுன்னு வரேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு திருப்தியா இருக்குதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம். திருச்சிட்டம்பலம் சிவா. ஐயா தினம் காலையில 6:30 மணிக்கு கும்பிட்டு வர்றேங்க ஐயா, சிவனை வழிபடுறோம். ஆனா பதிவு போட தெரியலீங்க ஐயா. ஆனா 2 நிமிஷம் 3 நிமிஷம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரிங்க. அம்மா சுதாமா பேசுறேன். ஐயா திருவடி வணக்கம். நினைப்பெரிய திருவடி வணக்கம். அந்த வந்து தெரியாம போய் சிவபெருமான் மேல உட்கார்ந்துச்சு, அந்த ஈக்கே அருள் புரிஞ்சாரு அப்படின்னு சொல்றது. அதுல வந்து நமக்கு வந்து என்னன்னே தெரியாம போய் அது உட்காருது, பூஜை பண்ணணும்னு உட்காருறதோ இல்ல தெரியாம போய் உட்காருறதோ தெரியல. ஆனா நீங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்றது வந்துட்டு இந்த மனித பிறவி எடுத்ததே சிவபெருமானை போட்டுறதுக்கு தான் நீங்க சொல்றது இன்னைக்கு அது அபட்டமா தெரியுது. நம்ம அது தெரியாம பண்ணதுக்கே அப்படி. நம்ம உண்மையாலுமே நம்ம இன்னைக்கு மனித பிறவி எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா சிவபெருமானை பிடிச்சிக்கிறதுக்காக மட்டும்தான். அப்படி ஒரு அருள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு சாமி அப்படிங்கறத அதை நம்ம டெய்லி அவரை நினைச்சு போட்டணுங்கிறதுக்காகவே கொடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அருமை. என்ன ஒரு விளக்கமா இன்னைக்குதான் புரியுது. நீங்க அது சொல்றீங்களா, போட்டு எதுக்கு செய்யறோம், மனித பிரிவு எடுத்ததுக்கு அதுக்குதான். உண்மையாலுமே அதுக்குதான் எடுத்திருக்கிறோம் பிறவி. தெரியாம போய் அவர் மேல இருக்கிறதுக்கு இப்ப தெரிஞ்சு அவரை வணங்கணுங்கிறதுக்காக தான் மனித பிறவியே கொடுத்திருக்காரு அப்படிங்கறது வந்துட்டு இன்னைக்கு புரிஞ்சதுங்க. நன்றி, ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் எல்லாம் அந்த புரிதல் மேலோங்கி அங்க இருக்கேம்மா சுவாமி. ஐயா வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. எனக்கு அந்த ஒரு குறிப்பு எடுத்து இதை பண்ண முடியுமான்னு முதல்ல கொஞ்சம் பயம் இருந்தது. அடியார் நடுவுல போய் நம்ம சொல்லணுமே, சரியா சொல்லணுமேன்னு. அந்த வாய்ப்பு இவங்க சொல்லுவாங்கன்னு நினைச்சு நீங்க அதை பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஐயா. குருவுக்கும் இறைவனுக்கும் நிறைய அடியார்களுக்கும் நிறைய நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய நன்றி. என்ன பார்த்தா பயப்படுறீங்க? நான்லாம் பாத்தீங்கன்னா எதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்னா எனக்கு ஏதாச்சும் தெரியுமா, வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், தைரியமா சொல்லிட்டு. மற்றோர் பற்றுங்க அரியேன் போற்றி நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு பாசத்துல இருக்க ஒன்னொன்னா கலண்டுதான் போய்கிட்டு இருக்கு ஐயா. அந்த பற்று மட்டும்தான் பிடிக்கணுங்கிறது நமக்கு அது நல்லாவே உணர முடியுது. ஒவ்வொன்றா வெளியில இதெல்லாம் இருக்கு ஆனா கிடையாது, உண்மை இல்லைங்கிறது அது ரொம்ப நல்லா புரியுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க சொல்றதெல்லாம் நிறைய எங்களுக்குள்ள பண்பட்டுக்கிட்டே போற மாதிரிதான் இருக்கு ஐயா. ஒவ்வொரு விஷயமும் இந்த ஒரு நிலையை கொடுத்த இறைவனுக்கும் குருவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். திருவடி வணங்குகிறேன். நன்றிங்க சுவாமி. ஐயா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றதில்லைன்னு சொல்றீங்களே, அதனாலதான் நீங்க குருநாதர். நாங்களா எல்லாருக்கும் தகுதி இல்லாத நமச்சிவாய. யாரோ கைத்துக்குனாங்களே, யாரோ கைத்துக்குனாங்க. மீனாட்சி அம்மா சுவாமி ஏதாவது சொல்லணுமா? மீனாட்சி அம்மா வெளியில போயிட்டாங்க. அப்படிங்க. உமாராணி அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா? ஐயா நீங்க சமயபுர அம்மனுக்கு போய் பார்த்துட்டு வந்தா, அம்மா நல்லா இருக்கிறியா, ஞாபகம் இருக்குதான்னு கேட்கும்போது எனக்கு என்ன அறியாம கண்ணில் தண்ணி வந்துச்சு. அது ரொம்ப உணர்ந்தங்க ஐயா.
அது நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் பூசையும் பூ இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சாமியை நினைச்சு அன்பாவே இது பண்ணுனா போதும் அப்படின்னு சொன்னது ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்ததுங்க. ஈங்கோன் மலையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. அங்கேயே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அம்மா ஈங்கோன் மலை பத்தி சொன்னது நல்லா இருந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. நன்றி நன்றிங்க சுவாமி. ஒரே ஒரு வார்த்தைங்க சொல்லுங்க ஐயா. நான் அகபூஜை மட்டும்தாங்க ஐயா பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா தீட்செல்லாம் வாங்கல. எனக்கு ரொம்ப நாளா அது ஒரு வருத்தமா இருந்துச்சுங்க. நீங்க அடிக்கடி சொல்றத நினைச்சு நம்ம ஏதோ ஒரு பிறவில எடுத்திருப்போமோ என்னவோ தெரியல. இயல்பாவே எனக்கு உள்ள இருந்து உணர்த்தின மாதிரி நான் ரொம்ப வருஷமா அகப்பூசை மட்டும்தாங்க ஐயா போட்டுட்டு இருக்கிறேன். அதுலயே துணியெல்லாம் கட்டுற மாதிரி கற்பனை செஞ்சுக்குவங்க ஐயா. இப்போ நீங்க சொன்னதுல இருந்து அதெல்லாம் பண்றது இல்ல. மஞ்சள், சந்தனம், திருநீர் எல்லாம் அப்படியே இது சாத்துற மாதிரி போட்டுறாங்க ஐயா. போட்டுட்டு பஞ்சாமிர்தம், பஞ்சகாவியம் மட்டும் அபிஷேகம் பண்றாங்க ஐயா. நல்லா இருக்குதுங்க ஐயா. அம்மா ஈங்கோய் மலை பத்தி சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. அருமை 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 சாமி. நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா சாமிக்கு நான் சொன்ன உடனே நாங்க ட்ரெஸ் போடல சொல்றேன். இது பாக்குற புதுசா கேக்குற யூடியூப் ஆனந்த் எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கான் சாமிக்கு போற. ஆனா இது தீட்சை எடுக்கலன்னு ஒரு குறுகுறுப்பா இருந்துட்டே தாங்க ஐயா ஒரு சமயம் இருக்கும். நீங்க சொல்லும் போது அது தீட்சை எடுக்காம நம்ம இங்க வரல. இங்க நம்ம யாருமே தீட்சை எடுத்துதான் வந்திருக்கோம். அது இந்த பிறவியோ எடுத்துதான் வந்திருக்கோம். அதனால நீங்க சொல்லும் போது அதனால பரவாயில்ல, நம்ம தீட்சை எப்பயோ எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிறைவு வருதுங்க ஐயா. அதனால அடியார்கள் புரிதலோட போறீங்க. உங்களுடைய அந்த வழிபாட்டு முறையை மாத்திரப்பவே உங்களுடைய பார்வை விசாலமாக அகலும். அது நீங்க செய்யறீங்கன்னு நினைக்கும் போது அடியார்கள் ஆமாங்க ஐயா. அந்த புரிதலோட பயணிங்க. எல்லாருக்கும் அந்த புரிதலை கொஞ்சம் பயன்படுத்துங்க. எல்லாருக்கும் பெருமாளுடைய பொருள். காலையில நம்ம இது சிவனை கண் மூடி வணங்கும் போதுங்க ஐயா, சிவன் தான் வேணும்னு சொல்லிட்டு மட்டும்தாங்க ஐயா கண்ணை மூடி அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கிறேங்க ஐயா. சிவம் வேணும், நீங்கதான் வேணும் அப்படின்னு. மற்றது எதுவுமே நான் கேட்கறது இல்லைங்க ஐயா. சிவம் வேணும் அப்படின்னு கண்ணை மூடி இது பண்றேங்க. அஞ்சுதாமணி அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறாங்க ஐயா, நல்லா இருக்கிறாங்க. நல்லா சரிங்கம்மா, மகிழ்ச்சி. இந்த அளவுல நம்ம நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். ஆயிரு படந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை கண்ணனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் அரோகரா, பட்டிவேல் அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். வெள்ளிக்கிழமையும் இதே நாள் இதே நேரத்துல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். எல்லாரும் நம்ம திரும்பவும் பார்க்கலாம்னு சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்ற அடியார்கள்